திரு புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய கிரைம் நாவல் காதல் அல்ல காதலி பகுதி 1 கேட்கலாமா? அத்தியாயம் 1. பிரபல துப்பறியும் இன்ஸ்பெக்டர் சிங் 9 மணிக்கு ஆபீஸில் நுழைந்தார். அன்று முக்கியமாக பல விசாரணைகள் நடத்த வேண்டும். நினைக்கும் போதே மலைப்பாக இருந்தது. நாற்காலியில் அமர்ந்தார். திடீரென்று சிங் தமது காலடியில் பூமி நடுங்குவதை உணர்ந்தார். ஜன்னல்கள் கிடுகிடுத்தன, கதவுகள் ஆடின, தரை மிடுமிடுவென்று சத்தமிட்டது. நிலநடுக்கமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டார். சிங் தமது ஃபைல்களை பிரித்தார். அப்போது டெலிபோன் அடித்தது. கமிஷனர் மதனகோபால் பேசினார். ஒரு பெரிய விபத்து நேர்ந்திருப்பதாகவும் டேலர்ஸ் ரோட்டில் தம்மை சந்திக்கும்படியும் அவசர செய்தி கொடுத்தார் அவர். உடனே எழுந்தார் சிங். வெளியே விரைந்தார். ஜீப்பில் ஏறினார். சாலை வந்ததும் இருபுறமும் ஆவலாக பார்த்தார். கட்டடங்கள் கட்டுக்கோப்புடன் சீராக நின்றன. ஜீப் பறந்தது. ஒருவேளை டேலர்ஸ் சாலையில் மட்டும் ஏதாவது நடந்திருக்குமா? வழிகளை கவனித்துக் கொண்டு போனார். சுபாஷ் சிலையை தாண்டி ஐஎன்ஏ ரோட்டில் நுழைந்தபோது அவருக்கு மூக்கு வியர்த்தது. முன்னால் ஒரு தீயணைப்பு வண்டி குய்யோ முய்யோ என்று சத்தம் போட்டு ஓடியது. அதை அடுத்து ஒரு போலீஸ் வேன் சிட்டாக பறந்தது. டேலர்ஸ் சாலையை அடைந்ததும் தான் ஒரு திடீர் திகில் அவர் மனதில் ஏறியது. திருப்பத்தில் கூடிய ஏராள ஜனத்திரளை போலீஸ் வேலியிட்டிருந்தது. சாலைக்குள் பார்வையை வீச தூரத்தில் ஏற்கனவே வேன்களும் சிப்பந்திகளும் பெரிய அளவில் கூடியிருப்பது தெரிந்தது. சாலையின் இருபுறத்திலும் போலீசார். ஜீப் மெதுவாக ஊர்ந்தது. எல்லோரும் சிங்கை ஒரு மாதிரி பார்வை பார்த்தார்கள். இதென்ன, புகையா தூசியா? அவரது ஜீப் அங்கே கிட்டத்தட்ட நடு மத்தியில் நின்றது. சிங் ஜீப்பில் இருந்து குதித்தார். அந்த நெடி அந்த கணத்தில் அவருக்கு புரிய வைத்தது. எல்லோரும் போலீஸ் சிப்பந்திகள்தான். ஒரே இயக்கமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சிதறி கிடக்கும் இடிபாடுகளுக்கு இடையே சிங் எச்சரிக்கையாக கால்களை வைத்துச் சென்றார். கமிஷனர் முகத்தை தேடி அங்குமிங்கும் பார்த்துச் செல்ல திடீரென்று அந்த காட்சி அவரை நிறுத்தியது. வரிசையாக இருந்த பலமாடி கட்டடங்களில் ஒன்றை காணவில்லை. சட்டென்று தெரிந்த அந்த இடைவெளி வழியே நீல வானமும் ஒரு துணுக்கு மேகமும் மௌனமாக தெரிந்தன. ஒரு கணம் உடல் சில்லிட்டது அவருக்கு. ஐயோ, இங்கே ஒரு 5 மாடி கட்டிடம் நின்று கொண்டிருந்ததே, அது மறைந்து விட்டதே. சிங் என்று ஒரு குரல். கமிஷனர் மதனகோபால் ஒரு கும்பலில் இருந்து கழன்று வந்து கொண்டிருந்தார். அவசரமாக வந்தார். கவலையாக இருந்தார். சிங், என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா என்று பதட்டத்துடன் கேட்டார். தொடர்ந்து ஒரு முழு 5 மாடி கட்டடம் அப்பளமா நொறுங்கி போச்சு. குண்டு வெடிச்சிருக்கு. என்ன குண்டு வெடிப்பா சார்? வெடிகுண்டா என்று சொல்லி சிங் முகத்தை திருப்பி கட்டிடம் இருந்த திசையை நோக்கினார். ஆமா சிங், வெடிச்சது கேட்கலையே உங்களுக்கு? பூமியே அதிர்ந்ததே, பூகம்பம் போல. சிங்குக்குள் அந்த கோரத்தின் பரிமாணம் மெல்ல மெல்ல மனதில் இறங்கத் தொடங்கியது. கட்டிடத்திற்கு 3 மைல் தள்ளி இருந்தது அவரது ஆபீஸ். அதுவரை அந்த அதிர்ச்சி கேட்குமானால் எவ்வளவு பெரிதாக அது வெடித்திருக்க வேண்டும்? கட்டிட வெளியை நெருங்கினார்கள். தவிடுபொடி ஆகியிருந்தது அந்த கட்டிடம். இதுவரை 12 சடலங்களை எடுத்து விட்டார்கள். ஒரு ஸ்ட்ரெச்சர் அப்போது குறுக்கே ஓடியது. கட்டிடம் இருந்த இடம் ஒரு குவியலாக இருந்தது. ரோடில் சேதாரம் சிதறி இருந்தது. பனியன் தரித்த ஸ்பெஷல் போலீசார் இடிபாடுகளை அவசரமாக அகற்றிக் கொண்டிருந்தார்கள். லாரிகள் அவற்றை அவசரமாக ஏற்றிக் கொண்டிருந்தார். அந்த சேதாரங்களின் நடுவில் சிங் ததிங்கிணத்துவம் போட்டு நடந்தார். கமிஷனர் தொடர்ந்தார். ஒரு பெரிய தூசி படலம் அப்படியே ஸ்தம்பமாக நின்றது. சுவாசத்தில் நெடித்தது. தீயணைப்புக்காரர்கள் அப்போதுதான் ஒரு பெரிய காங்கிரீட் பாலத்தை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். அதன் இடுக்கில் கால்கள் அகப்பட்டவன், ஐயோ, என்ன கொன்னுருங்களே, என்ன கொன்னுருங்களே என்று கத்திக் கொண்டிருந்தான். ஒரு யூனிஃபார்ம் டாக்டர் அவன் அருகில் உட்கார்ந்து பதட்டத்தோடு இன்ஜெக்ஷன் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரே இயக்கமாக அங்கே நிவாரண வேலை நடந்து கொண்டிருந்தது. டிவி காரர்கள் அவர் முகத்தில் திருப்பவே வேண்டாம் என்பது போல கையை தூக்கி காண்பித்தார் அவர்.
அந்த பெண் அங்கே நின்று அந்த பெரிய குவியலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் இரு வைரத் துண்டுகள் மின்னின. சுடிதார் தரித்த அவள் நாகரிகமாக நடந்து கொண்டாள். துக்கத்தை அடக்கி உள்ளே அழுகையை சமப்படுத்திக் கொண்டிருந்தாள். சிங் தமது துணை இன்ஸ்பெக்டர் லிங்கிடம் அந்த பெண்ணை அழைத்து வரச் சொன்னார். மெல்ல கால்களை பதித்து அவள் வந்தாள். சிங்கையும் அவளது அபார்ட்மெண்டாக அன்று காலை வரை இருந்த இடத்தையும் மாறி மாறி பார்த்தாள். இன்ஸ்பெக்டர் என்று தாபமாக அழைத்தாள். எங்க அம்மா உயிரோடு இருப்பாங்களா என்றாள் விசும்பலுடன். எந்த தளத்துல குடியிருந்தீங்க அம்மா? கீழ்த்தளத்துல. சிங்குக்கு தெரியும் அந்த பகுதி தவிடுபொடி ஆகிவிட்டது என்று. எனினும் அவளை ஆறுதலாக பார்த்து, உள்ள நிறைய இடைவெளி இருக்குதுமா, ஒருவேளை உங்க அம்மா தப்பிச்சிருக்கலாம். உன் பேர் என்னம்மா? நித்யா. குட். அங்க லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க பாரு, அவங்கள தொடர்பு வச்சுக்கோ, சரியா? திரும்பி அவள் போகும்போது லிங்கின் கண்கள் அவள் நடையில் லயித்தன. கடந்த 1 மணி நேரத்தில் 10 பேராவது அவரிடம் வந்து போய்விட்டார்கள். அவர்களது உறவினர்கள் அந்த பெரிய காங்கிரீட் குவியலுக்குள் மாட்டியிருந்தார்கள். அவர்களது ஒரே கேள்வி, உயிரோடு இருப்பார்களா? சிங்கினால் என்ன செய்ய முடியும்? கவலைப்படாதீங்க, உள்ள பல பேர் உயிரோடு இருப்பாங்க. கடவுளை வேண்டிக்குங்க, நிச்சயம் தெரியும் சிங்குக்கு. இதுவரையும் சடலங்கள் தான் கிடைத்தன, உயிருடன் யாரும் கிடைக்கவில்லை. லிங் என்று லிங்கை கூப்பிட்டார் சிங். எஸ் சார் என்றார் லிங். இனிமே யாரையும் இங்க விடாத. இல்ல சார். சிங்கின் பார்வை மீண்டும் இருபுறத்தில் இருந்த வீடுகளிலும் பட்டது. அண்டை வீடுகள் 2லும் கீழே கீறல் விட்டிருந்தது. வெடியின் பாய்ச்சல் அதுவரை போயிருக்கிறது. பல குண்டு வெடிப்புகளை பார்த்திருக்கிறார் சிங். இவ்வளவு விஸ்தாரமாக எங்கேயும் வெடித்ததில்லை. அதுதான் அவருக்குள் கவலை. வெடிகுண்டு வெளிநாட்டு சரக்காக இருக்கும், உள்ளூர் சரக்காக இருக்காது. பெரிய குடாகுடா சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்தார். 5 டன் கிரேன் வந்துவிட்டது. இனி நிவாரண வேலை விரைவாக நடக்கும். லிங்க் என்று கூப்பிட்டார். எஸ் சார். லிங்க் வந்தார். ஏதாவது முக்கியமாக கிடைச்சா உடனே எனக்கு போன் செய்யணும். எஸ் சார். சடலம் கிடைச்சாலும் சரி. ஓகே சார். இரவு சிங்குக்கு உறக்கம் இல்லை. முயன்றாலும் அடிக்கடி கனவு வந்தது. அடுத்த நாள் பேப்பர்கள் வீறிட்டு கத்தப் போகின்றன. அதை தொடர்ந்து மக்களும் கத்தப் போகிறார்கள். இரவு 2 முறை லிங் போன் செய்தான். 2 முறையும் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. அவை பெரிதும் சிதைந்து போயிருந்தன. அடையாளம் கண்டுபிடிப்பது கடினம். 2வது கால் வந்தபோது சிங்கின் தூக்கம் போய்விட்டது. வெறும் சுழற்சியிலே அப்படியே படுத்திருந்தார். காலையில் எழுந்ததும் வீட்டில் வந்திருந்த பத்திரிகைகளை அவசரமாக புரட்டினார். அவர் நினைத்தபடியே நடந்திருந்தது. எல்லா பத்திரிகைகளும் கொட்டை எழுத்தில் கத்தி இருந்தன. முழுதையும் படிப்பதற்கு நேரமில்லை. ஆனால் ஏதாவது புது செய்தி தருகிறதா என்று அவசரமாக பார்த்தார். எதுவும் தென்படவில்லை. 9 மணிக்குள் சாப்பாட்டை முடித்துவிட்டு ஸ்தலத்துக்கு விரைந்து போனார் சிங். இரவு பாதி இடிபாடுகளை எடுத்து விட்டார்கள். காலையில் மேலும் 4 சடலங்கள் கிடைத்தன. தெருவில் ஜன வெள்ளம் வைத்தது. ஒரு பெரிய போலீஸ் படை அவர்களை அணையிட்டிருந்தது. லிங்க் அங்கே ஏற்கனவே காத்திருந்தான். இரவு முழுதும் விழித்ததில் கண்கள் வீங்கி இருந்தன அவருக்கு. ஏதாவது தடையோ என்று கேட்டார் சிங். எதுவுமில்ல சார். துணுக்கு காகிதம் விடாம இடிபாட்டிலிருந்து பொறுக்கி இருக்கேன். சிங்கின் பார்வை மெல்ல மறுபக்கம் சென்றது. ஒரு சின்ன கும்பல், அந்த பல்மாடியில் வசித்தவர்களின் உறவினர்கள். கும்பல் மட்டும் சற்று எட்டத்தில் நின்று பார்க்கும்படி அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர் பார்வை மீண்டும் அந்த 10 வயது பெண் மீது விழுந்தது. நேற்றே அவளை பார்த்து விட்டார் அவர். இன்று தமது கையை நீட்டி ஒரு விரலால் அவளை அழைத்தார். ஒரு மெல்லிய புன்னகை அந்த சிறுமியிடம் ஓடிற்று. கால்களை ஊன்றி வைத்து சிங்கை நோக்கி வந்தாள். நேற்றை விட இன்று களைத்திருந்தாள் அந்த சிறுமி. அவள் கண்களில் இன்னும் தீபமாக ஒரு களை எரிந்தது. சிங்கின் முன்னால் உதடுகள் துடிக்க நின்றாள் அந்த பெண். உங்க பிளாட் எரிஞ்சு போயிருச்சாமா? ஆமா சார். அதுல யார் இருக்காங்க? அப்பா. அம்மா இல்லையா? அம்மா கிடையாது. நீ வெளியே போயிருந்தியா? ஆமா சார், ஸ்கூலுக்கு. மத்தியானம் வந்தேன்,
வீடு இடிஞ்சு கிடக்கு. சிங் மேலே பேசவில்லை. இனி பேசினால் சிறுமியின் துக்கத்தை தொட வேண்டியிருக்கும். இந்த பெண் இனி ஒரு அனாதை என்று நினைத்தார். மனதுக்குள் ஒரு பகுதி மெல்ல இளகியது. கண்ணில் அதன் கரைவு ஒரு திரை போட்டது. எங்க அப்பா உயிரோடு இருப்பாங்களா சார் என்று கேட்டாள் அந்த சிறுமி. உங்க பிளாட் எந்த மாடி? கீழ்த்தளம் சார். சிங் பேசவில்லை. கர்ச்சீப்பை எடுத்து முகத்தை வலித்தார். சிறுமி இன்னும் அந்த இடிபாட்டை பார்த்தாள். உன் பேர் என்னம்மா? லதா. அப்பா கிடைச்ச உடனே சொல்றேன். தேங்க்யூ சார். திரும்பி அவள் நடந்து போனாள். ஒரு பெருமூச்சு விட்டு திரும்பினார். லிங். எஸ் சார். லிஸ்ட் தயாரா? இதோ இருக்கு சார். ஒரு கடிதத்தை எடுத்து கொடுத்தான். அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லோர் பெயரும் அதில் இருந்தன. சில பேர் அடிச்சிருக்கியே என்று கேட்டார் சிங். அவங்க இறந்தாச்சு சார். சடலம் கிடைச்சிருச்சு. இந்த பெண்ணோட பிளாட் 1A சார். மூர்த்தின்னு போட்டு இருக்கு. ஆனா அடிச்சிட்டியே. இறந்து போயாச்சு சார். சடலம் கிடைச்சாச்சு. சொல்லணும். தர்ம சங்கடமா இருக்கு. சோசியல் ஒர்க்கர் யாராவது மூலம் சொல்லணும்னு பாக்குறேன். யாராவது உறவு இல்லையா? இல்ல சார். சிங் முகத்தை சுருக்கினார். லதாவின் பச்சை முகம் மனதில் மெலிதாக வந்தது. சுருக்கென்று ஒரு வலி. சிங் கண்ணை இறுக்கினார். ஒரு விபத்து எவ்வளவு குடும்பங்களை நிர்கதியாக்குகிறது. வெடிகுண்டு நிபுணர் சிறிது நேரத்தில் வந்தார். முகம் முழுதும் முத்துக்களாக நீர்த்துளிகள். வெயில் பட்டு முகம் கருகி இருந்தது. சிங்கை பார்த்ததும், இத போல சமீபத்துல நான் பார்த்ததில்ல என்றார். என்ன சொல்றீங்க சாந்தாராம்? இந்த குண்டு வெடிப்பு. அதான். அப்படியா? ஆமா சார். முக்கால் காங்கிரீட்டும் பொடியா போயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா. கம்பிங்க திருகி இருக்கிற லட்சணத்தை பாத்தீங்களா? ஆமா சாந்தாராம். இவ்வளவு சக்தி வாய்ந்த குண்ட இங்கே தயாரிச்சது கிடையாது. பின்ன எங்கிருந்தாவது திருடிக்கிட்டு வந்திருக்கணும். ஏதாவது பார்ட்ஸ் கிடைச்சுதா? கிடைச்சா உங்ககிட்ட காட்டாம எடுத்து போவேனா சிங்? பிறகு கமிஷனரும் இதர உள்துறை அதிகாரிகளும் வந்தார்கள். சர்ச்சையாக பேசிவிட்டு சிங்கிடம் அபிப்பிராயத்தை கேட்டார்கள். இந்த நிலைமையில எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. யார் பிளாட்லயாவது பட்டாசு கிடங்கு இருந்திருந்தா போச்சு, அவ்வளவுதான் என்றார் சிங். அப்படி ஏதாவது சந்தேகம் உண்டா என்று கேட்டார்கள் அதிகாரிகள். இல்ல, இன்னும் விசாரிக்கணும் என்று பதில் சொன்னார் சிங். சீக்கிரத்தில் எல்லோரும் அங்கிருந்து போன பிறகுதான் சிங்குக்கு நிம்மதி ஏற்பட்டது. சிங்குக்கு கூட்டம் உதவாது. அதுவும் துப்பறியும் வேளையில் அவருக்கு தனிமை அதிகம் வேண்டும். அதிகாரிகள் போய்விட சிங் அங்கும் இங்கும் சிறிது கண்களை அலசினார். போலீஸ் சிப்பந்திகள் இடிபாடுகளில் கிடக்கும் பொருட்களை தனியாக சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். இவைகளில் ஏதாவது தடயம் கிடைத்தால் உண்டு. இல்லாவிடில் விசாரணைகளில் கவனத்தை திருப்ப வேண்டியதுதான். சார் என்று குரல் கேட்டு திரும்பினார் சிங். முந்தைய தினம் பார்த்த இளம் பெண் நின்றாள். அவள் முகத்தில் முன்பு இருந்த புன்னகை அழிந்து போயிருந்தது. கண்களில் ஒரு பொட்டு மழுங்கி தெரிந்தது. எங்க அம்மா என்று கேட்டாள். அவள் தோற்றமும் கேள்வியும் அவரை தாக்கின. சற்று திகைத்த சிங், இன்னும் அவங்க கிடைக்கலையா என்று கேட்டார். இல்ல சார் என்று பதில் சொன்னாள் அந்த பெண். சிங் தனது முகவாயை மெதுவாக திருப்பினார். ஒருத்தரும் உயிரோடு கிடைக்கல சார். அவங்க இறந்திருப்பாங்களா? பரிதாபத்துடன் அந்த பெண் கேட்டாள். சிங் தனது பார்வையை தனித்தார். எப்பவோ நம்பிக்கை வைங்கம்மா. இன்னும் எடுக்க வேண்டிய இடிபாடுகள் நிறைய இருக்கே. சார், எனக்கு நல்லா தெரியும். அவங்க இறந்திருப்பாங்க. சிங் பதில் பேசவில்லை. அவங்கள கூப்பிட்டேன் சார், வராம இருந்துட்டாங்க. சட்டென்று தனது பார்வையை சிங் தூக்கினார். கூப்பிட்டியா? ஆமா சார், வெடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில கூப்பிட்டேன். வெடிக்க போறது உனக்கு தெரியுமா? ஏதோ நடக்க போறதுன்னு தெரியும். ஏன், சந்தேகப்படும்படி ஏதாவது நடந்ததா? இல்ல சார், எனக்கு ஒரு யூகம். சிங் அவள் கண்களை பார்த்தார். சமயத்துல ஏதாவது இப்படி எனக்கு தோணும் என்று பதில் சொன்னாள் அந்த பெண். ஓ, பிரமாதம். ரைட் சார், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல. திரும்ப நடைபோட்டு போனாள். லிங் சற்று தூரத்தில் அவன் கூலி ஆட்களை கவனித்துக் கொண்டிருந்தான். சிங் கூப்பிட்டதை கேட்டு ஓடி வந்தான். சிங் அதற்குள் பாக்கெட்டில் இருந்து லிஸ்டை எடுத்து பிரித்திருந்தார். கண்கள் துரு என்று ஓடின. வெடி வெடிச்சப்போ வெளியே போயிருந்தவங்க எல்லார் மேலையும் சந்தேகப்பட வேண்டியதுதான்
தெரிஞ்சுதா? எஸ் சார். இந்த பொண்ணு போறாளே, யார் அது? நித்யா சார். அதுக்குள்ள பேரை ஊர் போட்டுட்டியே. லிங்க் நாக்கால் உதடுகளை வழுக்கினான். அவளை உடனே நீ கண்காணிக்கணும். எஸ் சார். 2 நாளாலும் பரவாயில்ல. சரியா? விடாம கண்காணிக்கணும். எஸ் சார். விடாத, துரத்திட்டு போ. லிங்க் தாவிக் கொண்டு போனான். காதல் அல்ல காதலி. அத்தியாயம் 2. உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் மகேஸ்வரி. பள்ளிக்கூடத்திற்கு அவள் புறப்பட்டிருந்தாள். ஆசிரியையாக இருந்தாள். ஆள் குட்டை, முகம் சுமாராக இருக்கும். பள்ளி குழந்தைகளிடம் கத்தி கத்தி சற்று கடூரமாகி இருந்தது அவளுடைய குரல். ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட், அவள் உடம்பை பார்த்தால் நல்ல அழகில் அளவுகள் கச்சிதமாக இருக்கும். கவர்ச்சியாக கூட இருந்தது. உனக்கு எப்படிமா யூகம் வருது? நான் தான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கனே, அவராதான் எனக்கு அந்த யூகத்தை உண்டு பண்றார். வீட்டில் இருக்கும் நகைகள், ரொக்கம் 10,000 ரூபாய் எல்லாம் அவள் பெட்டியில் இருந்தன. தவிர சில முக்கிய துணிகளை கூட நித்யா எடுத்து வைத்திருந்தாள். அப்படி செய்யும் போது அத்தை மகேஸ்வரி பதைத்து விட்டாள். திறந்த பெட்டியையும் அவளையும் மாறி மாறி பார்த்தாள். அவள் அதிசயம் அடங்கவில்லை. ஆமாத்த, நம்புங்க என்ன, இல்லாட்டி நான் மட்டும் வீட்டை விட்டு 9 மணிக்கே புறப்படுவேனா? அப்போ அம்மாவை ஏன் கூப்பிடல நீ? கூப்பிடாம இருப்பேனா அத்த? வெளியில அவளை இழுத்துட்டே வந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? உங்களுக்கு தான் தெரியுமே, அவங்க மெல்லதானே நடப்பாங்க. ஆமா, பின்னாடி நடந்து வந்தாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவுல நடந்து வந்தாங்க. நான் அவசரமா முன்னாடி போனேன். சரி, நான் அடுத்த தெருவுல திரும்பி போயிட்டேன். அப்புறம் சாலையில திரும்பணும். அம்மா வராங்களான்னு நான் திரும்பி பார்த்தேன். எனக்கு அதிசயமா போச்சு. அம்மாவை காணல. அப்புறம் அவ மெதுவா நடந்து வருவான்னு கொஞ்ச நேரம் நான் அங்கேயே காத்திருந்தேன். அம்மா வர காணோம். நேரம் ஆயிடுச்சு. பொறுமை இழந்து போய் நானே திரும்பி வந்தேன். அம்மா என்ன ஆனாங்க? அவங்க என்ன நினைச்சாங்களோ வீட்டுக்கு திரும்பி போயிருக்கணும். ஏதாவது விட்டுட்டு வந்திருப்பாங்களா? அப்படிதான் இருக்கணும் அத்த. துண்டு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட அவங்களுக்கு விடக்கூடாது. திரும்பி போயிருக்காங்க. ஒரே வெயிலா வேற இருந்துச்சு. என் சிநேகிதி வீடு அதே தெருவுல இருந்துச்சு. நான் அங்க உள்ள போயிட்டேன். அப்புறம் 2வது நிமிஷம் பயங்கர சத்தம். மாடி கட்டடம் நொறுங்கி விழுந்தாச்சு. அவள் குரல் மெல்ல அடைத்தது. கண்ணின் ஓரத்தில் ஒரு சொட்டு பளீர் என்று அடிக்க ஆரம்பித்தது. மறுகணம் கைக்குட்டையை எடுத்து அவள் விசும்ப ஆரம்பித்தாள். இந்தா இந்தா நித்யா, அழாதம்மா, இது விதி. அத்த என்றாள் நித்யா விசும்பிக் கொண்டு. என்னுடைய அம்மாவை காப்பாத்த முடியலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அத்த. அந்த பொண்ணு நல்லவ சார் என்றான் லிங்க். காலை 10 மணி இருக்கும். வெளியே சூடு மெலிதாக ஏறியது. சிங் மேஜை முன்னால் யோசனை செய்து கொண்டிருந்தார். லிங் வந்துட்டியா என்றார் சிங். எஸ் சார். ரொம்ப நாளாச்சு. 2 நாள் சார். நான் அந்த பொண்ணை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதாவது விசேஷம் உண்டா? எதுவும் இல்ல சார். எல்லாரையும் போல நித்யா ஒரு குற்றமில்லாத பொண்ணு சார். சிங் எதுவும் பேசவில்லை. வின்சன் லெதர் கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறா சார் அந்த பொண்ணு. ஓ என்று கூறிக்கொண்டு திரும்பினார். கம்பெனில நல்ல பேரு சார் அந்த பொண்ணுக்கு. நல்ல வேலை செய்யறா. சரி, கேரக்டர் எப்படி? ரொம்ப நல்லவன்னு எல்லோரும் புகழ்ந்து சொல்றாங்க. சிங் நாற்காலியின் கைப்பிடியை பிடித்தார். சரி, அவளுக்கு அந்த யூகம் எப்படி வந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல சார். திடீர்னு ஏதோ நினைச்சிருக்கா. வெளியில போயிருக்கா. அவ்வளவுதான். அத அவ கொஞ்சம் பெருசுப்படுத்தி பேசுறா. அவ்வளவுதான் சார். சிங் தனது புருவத்தை நெரித்தார். வேற எதுவும் மர்மம் அல்லது அமானுஷம் இல்லையா? இல்ல சார். அவளுக்கு ஒரு காதலன் இருக்கா போல இருக்கு. அப்படியா? யாரு? தெரியல. நேரம் கொடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். சிங் தமது கைகளை நெற்றியில் வைத்தார். கண்களை மூடிக்கொண்டு, லிங், அதை விட பெரிய சமாச்சாரங்கள்லாம் இப்ப வந்திருக்கு. உட்காரு. எஸ் சார். நாகசாமின்னு ஒருத்தன் அந்த பிளாட்ல இருந்திருக்கான். என்ஆர் நாகசாமி. எஸ் சார். தனியா தான் இருந்திருக்கான். விசாரிச்சதுல ஏதோ நடிகன், பாடகர்னு சொல்றாங்க. எஸ் சார். யாருகிட்டையும் அதிகமா பழகுனதில்ல. அவனை பத்தி எனக்கு சந்தேகம் வருது. முதல்ல
இந்த விபத்து நேர்ந்தப்போ வீட்டுல இருந்திருக்கானா இல்லையான்னு தெரியணும் எனக்கு. லிங்கின் முகம் தீவிரமாகியது. சார், எடுத்த 32 சடலத்துல 2 அடையாளம் கண்டுபிடிக்காம இருக்கு இன்னும். 2ம் ஆண் தானா? 1 ஆண் சார், இன்னொன்னு செதஞ்சு போய் யாருன்னு தெரியல. ரைட். நாகசாமிக்கு சொந்தக்காரங்க யாரும் வரலையா? சார், மார்ச்சுவரியோட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 2 சடலத்துக்கும் யாரும் சொந்தக்காரங்க வரல. சிங் தமது பால் பாயிண்டை எடுத்து கீழே தட்டினார். பிறகு சட்டென்று எடுத்து அலமாரி பக்கம் சென்றார். கதவை திறந்தார். உள்ளே வரிசையாக அட்டை ஃபைல்கள் நின்று கொண்டிருந்தன. என் என்று போட்ட ஃபைலை வெளியே எடுத்தார். பக்கங்களை புரட்டி மேஜை முன்னால் வந்து அமர்ந்தார். ஆ என்றார் அவர். இந்த லிங்க், இங்க ஒரு சின்ன என்ட்ரி இருக்கு பாரு. லிங்க் பார்த்தான். நீ ஒன்னு செய் லிங்க். கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்யூட்டர்ல அவனை பத்தி தேடிட்டு வந்துரு. 12/9/1997, என்.ஆர். நாகசாமி, வயது 33, உயரம் 5.6, இடது காது கீழே ஒரு மச்சம், மதுரை வட்டாரத்திலே 6 திருட்டு கேஸ், திருமங்கலம் ரயில் நிலையத்திலே அவனை பிடிக்க போன போது துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கிறான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி பேச தெரியும் அவனுக்கு. கடைசியாக கோவில்பட்டி பெட்ரோல் பங்கில் வேலை. ரூ 1,00,000 எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். கேஸ் பதிவாகி இருக்கிறது. ஆள் அகப்பட்டால் நெல்லை மாவட்ட போலீஸ் அதிகாரிக்கு செய்தி உடனே அனுப்பவும். லிங்க் அந்த காகிதத்தை துண்டித்து எடுத்துக்கொண்டான். கமிஷனர் ஆபீஸை விட்டு வெளியே கிளம்பிய போது அவனுக்கு ஆச்சரியம் தந்தது. அதற்குள் அந்த வீட்டு லிஸ்டை வைத்து ஒரு சந்தேக ஆசாமியை சிங்கு சுட்டிக்காட்டி விட்டாரே. 10 நிமிடத்தில் சிங்கிடம் காகிதத்தை கொடுத்தான். அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. நான் சொன்னேன் பாத்தியா என்று காட்டிக்கொள்ளவும் இல்லை. லிங், அந்த 2 சடலமும் பத்திரமா இருக்குல்ல? மார்ச்சுவரி குளிர்ல தான் இருக்கு சார். சரி. சிங் அதை கேட்டுவிட்டு மௌனமானார். லிங் காத்திருந்தான். அவர் யோசனைக்கு இடம் கொடுத்துவிட்டு அப்பால் உள்ள அறைக்கு சென்றான். போய் உட்கார்ந்திருக்க மாட்டான். உடனே அழைப்பு வந்தது. லிங் என்று குரல் கேட்டு திரும்பி வந்தான். தெற்கு பிராந்திய டிஐஜிக்கு இந்த கடிதத்தை ஃபேக்ஸ்ல அனுப்பி நாகசாமி போட்டோ அவசரமா தேவைன்னு சொல்லு. எஸ் சார், ஃபேக்ஸ்ல உடனே அனுப்ப சொல்லு, அவசரம் என்றார் சிங். பகுதி 2, அத்தியாயம் 3. லிங்க் வெளியே வந்தான். கமிஷனர் ஆபீஸ் பக்கத்தில் தான் இருந்தது. ஸ்கூட்டரை உதைத்தான். உரிமிக்கொண்டு கிளம்பினான். ஸ்கூட்டர் சாலைக்கு வந்ததும் சட்டென திரும்பியது. அந்த பல்மாடி விழுந்த இடத்திற்கு ஸ்கூட்டரை அவன் திருப்பி இருந்தான். 10வது நிமிடத்தில் அங்கே இருந்தான். அவனுக்கு மனதில் அடங்காத ஆவல். அவனும் ஏதாவது செய்து சிங்கை அதிசயிக்க வைக்க வேண்டும். தவிர சிங் எப்போதும் சொல்லுவார், லிங்க், நான் சொல்லிதான் எப்பவும் ஏதாவது செய்யணும்னு நினைக்காத, நீயா சிலவற்றை கண்டுபிடிக்கலாம். அந்த பேச்சில் உந்தப்பட்டுதான் அவன் பல்மாடி கட்டிட பகுதிக்கு போனான். இடிபாடுகளை இன்னும் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே சேகரித்த பல பொருள்களை போலீஸ் சிப்பந்திகள் பத்திரமாக வைத்திருந்தார்கள். பல பொருட்கள் எரிந்தும் தீய்ந்தும் காணப்பட்டன. அவற்றை பார்த்துவிட்டு இடிபாடுகளிடையே காலை வைத்து வெளியே வந்தான். அப்போது சுற்றுவர கூட்டங்கள் இருக்கவில்லை. ஏதாவது உதிரியாக ஜனங்கள் மட்டும் தென்பட்டார்கள். ஸ்கூட்டர் அருகில் போயிருப்பான். சார் என்று ஒரு குரல் கேட்டது. அவனை பொறுத்த வரையில் அது ஒரு மோகனமான குரல். திரும்பினான். நித்யா. உடனே அவன் முகத்தில் குறு நகைகளாக ஒழுகின. என்ன மேடம் இங்க? சார், ஏதாவது பாத்தீங்களா? எது என்று புருவத்தை உயர்த்தினான். இடிபாடுல இருந்து எடுத்து வச்சிருக்காங்களே அது. ஓ, பார்த்தேன். ஒன்னும் முக்கியம் இல்ல. ஏன் மேடம், உங்களுக்கு ஏதாவது என்று இழுத்தான். ஒண்ணுமில்ல சார், காகிதம் ஏதாவது கிடைச்சதோன்னு. ஏன், முக்கியமான காகிதமா? இல்ல சார், என்னென்னமோ வச்சிருந்தோம், ஏதாவது கிடைச்சதோன்னு தான். எப்படி கிடைக்கும் மேடம்? எல்லாம் தீஞ்சு கருகி கிடக்குது. நீங்க அதை பார்க்க தான் தினமும் வர்றீங்களா? அப்படி இல்ல சார், வந்து என் அம்மாவை இழந்தது எனக்கு தாங்க முடியல. அதுவும் எனக்கு யூகம் கிடைச்சு அவளை வெளியில கூட்டிட்டு வந்த அப்புறமும் விதி அவளை உள்ள பிடிச்சு இழுத்து கொன்றுச்சு.
நான் அவளை விட்டிருக்க கூடாது சார். கையோட இழுத்து வந்திருக்கணும்னு மனசு ரொம்ப அடிச்சுக்குது சார். துடிக்குது. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை எனக்கு. கண்களை துடைத்தாள் அவள். இவளுக்கு வந்த லவ் லெட்டராக இருக்குமோ என்று நினைத்தான் லிங். என்னம்மா செய்யறது, எல்லாம் விதிதான். சார், எனக்கு எதுவும் ஓடவே இல்லை சார். ஆபீஸ் கூட போகல. லீவு போட்டுட்டு தினமும் இங்க வந்து அம்மாவுக்காக அழறேன். திரும்பவும் கண்களை துடைத்துக் கொண்டாள் நித்யா. அழாதீங்க. ஒவ்வொருத்தரும் உங்களை விட அதிகமா இதுல இழந்திருக்காங்க. யார் இந்த பயங்கர குண்டை வச்சாங்கன்னு தெரியணும். நான் வரேன், நேரம் ஆயிடுச்சு. லிங்க் அவளை கனிவோடு பார்த்தான். அவளது கவலையிலும் அவளது களையான முகம் மெருகோடு தெரிந்தது. மனசில் அதனால் சின்னதாய் சிலும்பல். அந்த அனுபவத்தை ரசித்துக் கொண்டே ஸ்கூட்டரை கிளப்பி விட்டு பறந்தான். 5 நிமிடங்களில் கமிஷனர் ஆபீஸ் வந்தான். உள்ளே கம்ப்யூட்டர் பகுதிக்கு சென்று ஃபேக்ஸ் செய்ய ஒரு கடிதத்தை நீட்டினான். தெற்கு பிராந்திய ஐஜிக்கு அது பறந்தது. அடுத்த சில நிமிடங்களில் பதில் வந்துவிட்டது. காகிதத்தில் துல்லியமான போட்டோ. அது நாகசாமியின் படம். எடுத்துக்கொண்டு வெளியே விரைந்தான். ஃபேக்ஸ் படத்தை சிங்கிடம் லிங்க் நீட்டினார். தீர்க்கமாக அதை அவர் ஒரு பார்வை பார்த்தார். உடனே எழுந்து விட்டார். வாலிங், உடனே மார்ச்சுவரி போறோம் என்றார். ஜீப்பில் பறந்தார்கள். மார்ச்சுவரி குட்டி அதிகாரி ஜனார்த்தனம் ஒரு கும்பிடு போட்டார். உள்ளே போனார்கள். முதல் சடலத்தின் பெட்டியை வெளியே இழுத்தார் சிப்பந்தி. துணியை விளக்கினார். உள்ளே சிங் பார்த்தார். ஆண் சடலத்தின் முகம் சரியாக தெரியவில்லை. அநேக இடங்கள் சிதைந்து கிடந்தது. உயரம் குறிச்சிருக்கீங்களா? ஆமா சார், இதோ வரேன். கூறிவிட்டு சிப்பந்தி சென்று பின் திரும்பி வந்தார். சார், 5 அடி 4 அங்குலம், எடை 96 கிலோ, இடது காது கீழே மச்சம் என்று கூறிக்கொண்டே முகத்தை பார்த்தான். எங்கப்பா இடது காது என்று கேட்டார் சிங். அது இல்லாம தான் வந்தது சார் என்றான் சிப்பந்தி. சிங் கூர்ந்து பார்த்தார். அந்த பகுதியே சிதைந்து போயிருந்தது. வலது காதும் பாதி காணவில்லை. சிங் தமது பாக்கெட்டுக்குள் கைவிட்டார். நாகசாமியின் போட்டோவை வெளியே எடுத்தார். சுத்தமான கூர்மை கண்ணால் சோதித்தார். நோ லிங்க், இது அந்த ஆள் இல்ல என்றார் சிங். லிங் அவர் அருகில் வந்து போட்டோவை எட்டி பார்த்தான். இந்த போட்டோல இருக்கிறவன் 96 கிலோ இருக்க முடியாது, புரியுதா என்றார் சிங். ஆச்சரிய மிகுதியில் லிங்கின் கண்கள் விரிந்தன. சிப்பந்தி இப்போது இடையே புகுந்தார். சார், சொல்ல மறந்துட்டனே, இன்னைக்கு காலையில இந்த பிரேதத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்தாரு. சிங் சட்டென்று திரும்பினார். பிரேதத்தை திறந்து காமிச்சேன். கொஞ்ச நாளி நின்னா, அப்புறம் அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்தா ஜனார்த்தன், நான் தான் யாரு வந்தாலும் போன்ல சொல்ல சொன்னனே என்று அதிகாரியை நோக்கி திரும்பி கூறினார் சிங். மன்னிக்கணும் சார், அந்த நேரத்துல அது நினைவுக்கு வரல. தவறவும் சார், அவர்தான் சொந்தக்காரர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே. மீண்டும் சிங்கின் பருத்த கை அவரது பேண்ட் பாக்கெட்டுக்குள் சென்றது. அடுத்த வினாடி அந்த போட்டோ வெளியே வந்தது. மிஸ்டர் என்றார் சிங். காலையில வந்த ஆள் இவர்தானா என்று கேட்டார். ஜனார்த்தனம் துள்ளாத குறை. ஆமா சார், ஆமா என்றார் அழுத்தமாக. சிங்கின் முகத்தில் ஒரு புன்னகை மெலிசாக உட்கார்ந்தது. லிங்க் புரியுதா என்று கேட்டார். லிங்க் மனசில் எங்கேயோ போயிருந்தான். திடுக்கிட்டு தன் நிலைக்கு வந்தான். புரியுதா இல்லையா? இன்னும் லிங்கிற்கு புரியவில்லை. விழித்தான். இந்த பாரப்பா, விபத்து நடந்த அன்னைக்கு நாகசாமி கட்டடத்தை வெளியே இருந்திருக்கான். கட்டடம் விழுந்தாச்சு, பல பேர் செத்தாச்சு. இதுல 2 பேர் பேர் தெரியாம போயாச்சு. ஓ, புரியுது சார். அந்த பிரேதத்தை நாகசாமின்னு போலீஸ் அடையாளம் சொல்லிக்குமான்னு பார்க்க வந்திருக்கான், அப்படிதானே சார்? ஆமா என்றார் சிங். அடுத்த சடலத்தையும் பார்த்தார்கள். அது முழு உருவமாக இல்லை. இருக்கிற உறுப்புகளை கூட அடையாளம் கண்டுபிடிக்க ஊனக்கண்ணால் முடியாது. சிப்பந்தியிடம் விடைபெற்று கிளம்பினார்கள். அத்தியாயம் 4. ஆபீஸில் அமர்ந்து ஒரு கப் காஃபி அருந்தியதும் லிங், இந்த நாகசாமி போட்டோவை காப்பி எடுத்து எல்லா போலீஸ் நிலையத்துக்கும் அனுப்பு. ஆளை பார்த்தா பிடிக்க சொல்லு. எஸ் சார். அவனை நான் இங்க தேடலாமா சார்? தேடலாம் லிங்க். அதுக்கு முன்னாடி இன்னும் சில வேலைங்க இருக்கு.
இந்த கட்டடத்துல இன்னும் 2 பேர் தனியா இருந்திருக்காங்க. ஆள் யமகாதகர் என்று நினைத்தான் லிங். அவனுக்கு அந்த விஷயம் தோன்றவில்லையே. மார்கபந்துன்னு ஒருத்தன். அவன் 3வது தளத்துல தனி பிளாட்ல இருந்திருக்கான். எஸ் சார். கன்னிங்ஹாம் ஹோட்டல்ல கேட்டரிங் சூப்பர்வைசரா வேலை செஞ்சிருக்கான். இந்த ஆள் உயிர் தப்பிச்சானா அது தெரியணும். அத முதல்ல கவனி. எஸ் சார். அடுத்தது சந்திரமதின்னு ஒரு பொண்ணு. 38 வயசு. 2வது தளத்துல பிளாட்ல தனியா இருந்திருக்காங்க. என்எஸ்கே ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா இருந்திருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்காங்களா? அதையும் பார்க்கணும். இல்ல சார், அவங்க இறந்தாச்சு. சடலத்தை சொந்தக்காரங்க அடையாளம் காட்டிட்டாங்க. ஓ, அப்படியா என்று யோசனையில் சிங் ஆழ்ந்தார். அப்புறம் லிங், இன்னொரு விஷயம் நீ நாசுக்கா விசாரிக்கணும். எஸ் சார். இங்க எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. இதுல யாரு செத்து போனா யாருக்காவது சொத்து கித்து கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு லிஸ்ட் வேணும். செஞ்சிடறேன் சார். அப்புறம் நித்யா. லிங்க் பேசவில்லை. ரைட். என்னவோ காதல் இருக்கலாம்னு சொன்னேன்ல, அதை விசாரிச்சுக்க. எஸ் சார். லிங்கின் மனம் உள்ளே மருகியது. லிங்க் போய் சிறிது நேரம் கூட இருக்காது. சிங்கை தேடி யாரோ வந்திருப்பதாக அறிவித்தார்கள். உள்ள அனுப்பு என்றார் சிங். கதவு திறந்தபோது நிமிர்ந்து பார்த்தார். ஒரு யவ்வன பெண்மணி கண்ணில் கலக்கத்துடன் உள்ளே வந்தாள். உட்காருங்கம்மா என்றார் சிங். என் பேரு பார்வதி என்றால் அந்த பெண் உட்கார்ந்து கொண்டு. முகம் வட்டமான சிவப்பு, கண்களில் உறைய வைக்கும் குளிர்ச்சி, உதடுகள் சின்னதாக அடங்கி இருந்தன. என் தங்கச்சி ஒருத்தி, மதனான பேரு. அவளை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு வந்திருக்கேன் சார். என்ன கேட்கணும்? அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சே, அன்னையில இருந்து அவ வீட்டுக்கு திரும்பல சார். ஓ, ஏன், என்ன காரணம்? அந்த விழுந்த கட்டடத்திலேயே நாகசாமின்னு ஒரு நடிகர் இருந்தாரு. டிவி ரேடியோவுல நடிப்பாரு, நாடகமும் எழுதுவாரு. அவரு மேல அவளுக்கு மனசு போயிடுச்சு சார். அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 40 இருக்கும். மதனா 2 டிவி நாடகத்துல நடிச்சா. அதுல இருந்து 2 பேருக்கும் பாசம் வந்துருச்சு. சரி, இப்போ எனக்கு மதனா இறந்துட்டாளான்னு தெரியணும் சார். டக் என்று சிங் மேஜை மீது கையை வைத்தார். அன்னைக்கு நாகசாமியை தேடி அவ போனாளா? ஆமா சார். சொல்லிட்டு போனாளா? இல்ல, அக்கவுண்ட்ஸ் கிளாஸுக்கு கிளம்புவா. கொஞ்சம் அதிக மேக்கப் பண்ணிக்கிறது தெரிஞ்சா இந்த நாகசாமியை தேடிதான் போயிருப்பான்னு தெரியும். போனவ திரும்பலியா? இல்ல, அக்கவுண்ட்ஸ் கிளாஸுக்கும் போகல. அத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சரி, அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, அங்க போயிருந்தா இனிமே பொழைக்க மாட்டாள்ல? அது தெரிஞ்சதுதான் சார். யாரும் பொழைக்கலன்னு பேப்பர்ல போட்டாச்சு. ஆனா எக்ஸ்ட்ரா பாடி கிடைச்சதா போட்டிருந்தாங்க. அது அவ்வளவுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சடலம் மார்ச்சுவரியில இருக்கு. நீங்க வேணும்னா அடையாளம் கண்டுபிடிங்க. சடலத்தோட சைஸ் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க. அந்த அளவு உடம்பு சதைஞ்சு போயிருக்கு. ஓ, அப்படியா என்று அந்த பெண்மணி யோசித்தாள். வாயில பல்வரிசை இருக்கா என்று கேட்டாள். சிங்குக்கு அதை பார்த்த நினைவு. ஏன் மேடம், அதை வச்சு கண்டுபிடிப்பீங்களா? ஆமா சார், முன் வரிசையில 2 பல்லு பொய் பல்லு. அத பார்த்த உடனே. சரி மேடம், இப்போ அந்த சடலம் உங்க தங்கைன்னு தெரிஞ்சா என்ன செய்ய போறீங்க? பார்வதி கண்களை துடைத்துக் கொண்டாள். சார், அவள் அனாதையா விடுறதை விட நல்ல முறையில தகனம் செய்யலாம்ல. அவள் சிறிது நேரம் விசித்து அழுதாள். பிறகு முகத்தை துடைத்துக் கொண்டு, அப்புறம் வேற ஒண்ணு சார். என்ன? அன்னிக்கு பார்த்து கழுத்துல நெக்லஸ் போட்டுக்கிட்டு போயிருக்கிறா. அது 10 வருஷம் முந்தின விலையில ₹1,00,000. சிங்கின் கண்கள் ஒரு கணம் சுருங்கின. எங்கேயோ ஒரு சுவிட்ச் அடிச்சது. என்ன, ₹1,00,000 மதிப்பாது என்றார். ஆமா சார், அதையும் தேடதான் வந்திருக்கேன். கிடைச்சுதா? சிங்குக்கு புரிந்து விட்டது. இத முன்னாடியே சொல்லல. சார், அந்த பொண்ணு செஞ்சது எங்களுக்கு அவமானமா இருந்துச்சு. வேற எங்கேயாவது போயிட்டு திரும்பி வந்து விடுவாளோன்னு ஒரு நப்பாசையில இருந்தோம். நாள் ஆக ஆக அது சரியில்லைன்னு தோணி போச்சு. சார், நெக்லஸ் கிடைச்சுதா? நீங்க என்ன புது கேஸ் உண்டாக்குறீங்க போல இருக்கே. நாங்க இங்கே நெக்லஸையே பார்க்கலையே. உதடுகள் நடுங்க அவள் நிமிர்ந்தாள். அப்போ என்று இழுத்தாள். முதல்ல நீங்க பிரேதத்தை அடையாளம் கண்டுபிடிங்க. வாங்க என்னோட என்றார் சிங். திரும்பவும் மார்ச்சுவரிக்கு சிங் இவ்வளவு சீக்கிரம் வருவார் என்பது தெரியாது.
ஜனார்த்தனம் அவருக்காக அந்த இரண்டாம் சடலத்தை இழுத்துக் கொடுத்தார். பார்வதி சிறிது நேரம் கண்களை மூடினாள். பிறகு கண்களை திறந்து இரண்டாவது முறை பார்த்தபோது பிரேதத்தின் முகம் பூராவும் சிதைந்து கிடப்பதையும் பற்களின் முன் வரிசை மட்டும் வெளியில் தெரிவதையும் பார்த்தாள். பாருமா, சரியா பாரு, முன் வரிசை பல்ல பாருங்க பார்த்தாள். கண்ண மூடாதீங்க, நல்லா பாருங்க பார்த்தாள். ஆமா சார், அவதான். சிப்பந்தி உடனே டிராயரை மூடினான். வெளியே அவளை நடத்தி அழைத்து வருவது கஷ்டமாகிவிட்டது. வாசல் முகப்புக்கு வந்ததும் மேடம் என்று அழைத்தார் சிங். இன்னும் அவள் அழுகை அடங்கவில்லை. உங்க தங்கை பல் விஷயமா டாக்டர் கிட்ட போனாலா? ஆமா சார், போயிருக்கா. அவரோட விலாசம் தர முடியுமில்ல? முடியும். கேஸ் ஒரு மாதிரி புரியுது சார் என்றான் லிங்க். அப்போது சிங் கண்ணாடி குமிழை சுற்றி கொண்டே வெறுமையாய் பார்த்தார். அந்த பெண் மதனாவை தன் பிளாட்டுக்கு நாகசாமி வர சொல்லி இருக்கான் சார். வந்ததும் நெக்லஸ கலற்றி வாங்கிட்டு வெளியில அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் குண்டு வெடிச்சிருக்கு சார். அவன் இறந்து போயிட்டா. குண்ட யாரு வெடிச்சா? அவன் தான் சார். ஏதோ வழி பண்ணி அதை வெடிச்சிருக்கணும். அது மூலமா நெக்லஸ் அவனுக்கு சொந்தமா இருக்கணும். என் தியரி எப்படி சார்? சிங் மெலிதாக புன்னகை விடுத்தார். இதுவும் நடக்கக்கூடியதுதான். 2 ரூபாய்க்காக கொலை செய்த ஆட்கள் உண்டு. ஒரு நெக்லஸுக்காக ஒரு வீட்டையே க்ளோஸ் பண்ணி கூட இருக்கலாம். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. இந்த நாகசாமி 3வது மாடியில இருந்திருக்கான். குண்டு அவன் வீட்டுல வச்சா மேல நோக்கி தான் வெடிக்கும். இங்க அடித்தளத்தில இருந்து வெடிச்சிருக்கு. அததான் நானும் யோசிக்கிறேன் சார். யாரு வெடி வச்சாலும் கீழே போய் வச்சிருக்காங்க. அது ஏன் அங்க வச்சாங்க? பகுதி 3, அத்தியாயம் 5. சச ரிரி கக ரிரி கக மம மம பப தத. வாயில் முனகிக் கொண்டு அந்த 40 வயது நபர் அந்த சின்ன குறுகலான இடைவெளியில் நடந்து சென்றான். வரிசையாய் பல வாயில்கள் அந்த இடைவெளியில் இருந்தன. ஒவ்வொன்றின் உள்ளும் ஒரே அறை குடும்பங்கள் முடங்கி கிடந்தன. கடைசி கதவை போய் டொக் டொக் என்று தட்டினான். யார் என்று ஒரு பெண் குரல் கேட்டது. நான் தான் மதனா என்றான் அவன். உள்ளே திறக்கப்படும் சத்தம். அவன் நுழைந்து கதவை உடனே சாத்தி தாழ்பால் போட்டான். அறையில் ஏதோ ஒரு ஜன்னல் லேசாக வெளிச்சம் விட்டிருக்க கீழே மட்டும் கிடந்த இருட்டில் சம்மணமிட்டு அமர்ந்தான் அவன். ஏதாவது தெரிஞ்சுதா என்றாள் மதனா. அவள் முகம் முழுதும் வீங்கி இருந்தது. விசாரிச்சுட்டேன். உங்க அக்கா உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. அந்த கட்டடத்தோடு நீயும் போயிட்டதா நினைச்சாங்க. மதனா எதுவும் பேசவில்லை. கர்ச்சீப்பை எடுத்து கண்களை துடைத்து கொண்டாள். இல்ல, நான் சொல்றேன். நான் வீட்டுக்கு போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் என்று கூறி அவனுக்கு முன்னால் தலைய உட்கார்ந்தாள். அவளது கலக்கத்தை அவன் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. என்ன தேடி யாராவது வந்தாங்களா என்று கேட்டான். யாரோ வந்தாங்க. நாகசாமி நாகசாமின்னு கூப்பிட்டாங்க. ஒரு கணம் அந்த நபர் நெஞ்சில் கை வைத்தான். சுவாசம் இழுத்தது. யாரது என்றான் பதட்டத்துடன். சொல்றது முழுசையும் காதுல வாங்கிக்கிடுங்க. அவரு அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கார் போல இருக்கு. என் பேரை சொன்னான்னு சொன்னியே? இல்லையே, பக்கத்து வீட்டுக்காரர் பேரும் நாகசாமி போல இருக்கு. அவனது கலக்கம் நொடியில் விலகியது. சடக் என்று அவளை இழுத்தான். மடியில் நிறைத்து கொண்டு மெல்ல இடையில் கை வைத்தான். எத்தனை நாள் இந்த இடை கிடைக்குமா என்று ஏங்கி இருப்பான். டிவி நாடகம் நடிக்க, கோஷ்டி சங்கீதம் பாட எத்தனை டீனேஜ்கள் போட்டி போட்டு கொண்டு அவனை மொய்த்தன. உனக்கு குரல் பிரமாதமா இருக்கு. உன்னை ஜேசுதாஸ் கிட்ட சேர்த்து விடுறேன். உன்னை பாலசுப்பிரமணியம் கிட்ட கூட்டிட்டு போறேன் என்று எத்தனை பேர்களிடம் சொல்லி அந்த பெண்களை சொக்க வைத்திருக்கிறான். உன்னுடைய குரல் இனிமே சொட்டுது போ. டிவி ஸ்டேஷன் டைரக்டர் எனக்கு தெரியும். முதல்ல உன்னை செய்தி வாசிப்பாளரா சேர்த்து விடுறேன். நாளையே காரியத்தை முடித்து விடுவது போல எத்தனை பெண்களிடம் கூறியிருக்கிறான் இப்படி. அத்தனை பேரும் அவன் பாட்டு கிளாஸில் படிக்கும் பெண்கள். அவர்களை புகழ்ந்து பேசுகிற அந்த வேகத்திலேயே அவர்கள் பின்பகுதிகளை செல்லமாக தட்டுவது, இடுப்பில் சதையை தொட்டு கிள்ளுவது, தோளில் தட்டி கையை குலைப்பது, கையை குலுக்குவது போல் பிடித்து உள்ளங்கையில் ஒரு விரலால் சுரண்டுவது, இப்படி எத்தனை லீலைகள் பண்ணி இருக்கிறான். ஒரு ஆசிரியர் என்கிற முறையில்
அவனுக்கு கிடைத்த லைசென்ஸுகள் இவை. இதில்தான் யாராவது வலையில் விழுவார்களா என்று காத்திருக்க, அடேயப்பா, நினைத்தால் கொத்து மீன்கள் கிடைத்துவிடும் போல தோன்றும். சிலவற்றை தற்காலிக உபயோகத்துக்கு கூட வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நல்ல உடல் அமைப்போடு வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒன்றை என்றைக்காவது தட்டி கொண்டு விட வேண்டும் என்று அவனுக்கு ஆசை. அதற்கு இலக்கான நபர் இந்த மதனா என்று தெரிந்ததும் எத்தனை நாசுக்காக அவளுக்கு வலை வைத்தான். இப்போது இதோ அந்த வசதி வீட்டு பெண் அவனுக்கு அடிமையாகி அவனுடைய மடியில் கிடக்கிறாள். இத பாரு, இப்ப நீ போனா நிச்சயம் அகப்பட்டுடுவ. உன்னால நானும் அகப்படுவேன். அதெல்லாம் விட்டுரு. என்ன லவ் பண்றியா இல்லையா என்று கேட்டான் சாந்தமான குரலில். கிட்டத்தட்ட 20 வயது வித்தியாசத்தில் அந்த பெண்ணே அவனை காதலிக்கிறேன் என்று சொல்ல வைத்ததே அவனது பெரிய சாமர்த்தியம்தான். காதல் தெய்வீகமானது. அதற்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. வயது வித்தியாசம் கிடையாது. அது புனிதமானது, காலத்தால் மறையாதது, என்றென்றும் நிலைத்திருப்பது என்று அவன் கூறிக்கொண்டே வர, அந்த பெண் அதுவரை பார்த்த சினிமாக்களும் படித்த புத்தகங்களும் அதே வரிகளையே சொல்லி சொல்லி அவள் மனதில் தூபம் போட, இளம் குருத்து பெண்ணான அவள் மனம் கிறுக்காகி ஏன் அவனிடம் படிய மாட்டாள்? அப்ப உங்க திட்டம்தான் என்ன என்று கேட்டால் சினுங்கிக் கொண்டே. நாளைக்கு ஊட்டிக்கு போறோம். போய் உல்லாசமா கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம். அந்த திட்டம் அவளுக்கு பிடித்திருந்தது. எங்கேயாவது கொஞ்ச நாட்கள் போனால் நன்றாக இருக்கும் போல இருந்தது அவளுக்கு. ஆச்சரியம் சார், யாரும் நாகசாமிய பார்க்கலன்னு சொல்றாங்க என்றான் லிங்க். சிங் தீவிரமாக ஒரு கடிதத்தில் ஈடுபட்டு இருந்தார். அவன் கூறி முடித்ததும் கடிதத்தை தாழ்த்தி கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தார் சிங். ஒருத்தரும் பார்க்கலையா? ஆமா சார், ரேடியோ ஸ்டேஷன், டிவி ஸ்டேஷன், அக்கம் பக்கம், பாட்டு கிளாஸ் எல்லாத்தையும் தேடியாச்சு. எத்தனை நாளா காணல? அந்த கட்டடம் விழுறதுக்கு 2 நாள் முன்னாடி கூட பார்த்திருக்காங்க. சிங் மெல்ல நெற்றியை அழுத்தி கொண்டார். ஆள் எப்படிப்பட்டவன்னு விசாரிச்சியா? ஆமா சார், எல்லாரும் ஒரே மனசா சொல்றாங்க அந்த ஆளு நல்லவன்னு. பிளாட்ல தனியா தானே இருந்திருக்கான். ஆமா சார், யாராவது அவனோட பழகுவாங்களா? அந்த மார்க்கபந்து தான் சமீப காலத்துல அடிக்கடி வந்ததா சொன்னாங்க. ஆமா, மார்க்கபந்து யாரு? கொஞ்சம் மறந்து போச்சு எனக்கு. கன்னிஹாம் ஹோட்டல்ல கேட்டரிங் சூப்பர்வைசர் சார். ஓ, அவரும் தனியா தானே இருந்தாரு? ஆமா சார், 3வது தளத்துல. சரி, இப்ப நாகசாமிக்கு என்ன செஞ்சிருக்க? ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட் எல்லா இடத்துக்கும் தகவல் கொடுத்திருக்கேன் சார். ரைட், வேற ஏதாவது துப்பு கிடைக்குதா பாரு. பாக்குறேன் சார். அப்புறம் அந்த காதலனை கண்டுபிடிச்சிட்டேன் சார். சிங்குக்கு பக் என்று கோபம் வந்தது. அதை அடக்கிக் கொண்டார். அந்த பெண் நித்யாவிடம் தீவிரம் காட்டுகிறான் இவன். காட்டட்டும், இளவயது, கொஞ்சம் மயக்கம் இருக்கும். சரி, யாரது? அவன் திருப்திக்காகவே அந்த கேள்வியை கேட்டார் சிங். வசந்த்னு பேரு, பேங்க்ல கிளார்க்கு. ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? குட். இதுல இப்போ என்ன தெரியுது உனக்கு? ஒண்ணுமில்ல சார் என்றான் லிங்க். நாகசாமி எழுந்து காலையில் 4 மணிக்கே வெளியே போய்விட்டான். 6 மணிக்கு கதவை தட்டினான். கதவை திறந்த மதனாவுக்கு ஆச்சரியம். இதென்ன, ஆள் மாறிவிட்டாரே. மேலும் கீழும் கண்களை பிதுக்கிக் கொண்டு பார்த்தாள். எல்லாம் ஒரு காரியமாதான், முதல்ல கதவை மூடு என்று சொன்னான். மதனா கலக்கத்துடன் அவனை பார்த்தாள். நாகசாமியின் தலை பாதி போய்விட்டது. அந்த மீசையையும் எடுத்திருந்தான். மேலே ஜிப்பா போன இடம் தெரியவில்லை. அதன் இடத்தில் டி ஷர்ட் ஒன்று படிந்திருந்தது. வா, உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணு. கோவை எக்ஸ்பிரஸ்ல புறப்படுறோம். பேக் செய்ய என்ன இருக்கு? அதிகம் ஒண்ணு இல்ல என்றாள் அவள். ஒரு சின்ன கைப்பெட்டியுடன் இருவரும் புறப்பட்டார்கள். ஆட்டோவில் ஏறி ரயில் நிலையம் வந்து அடைந்தார்கள். ரயிலில் அவசரமாக ஏறி உட்கார்ந்தாள். அவன் ஒரே பார்வையாக பிளாட்பாரத்திற்கு எதிர்ப்புறம் பார்த்திருந்தான். ஜன்னல்கள் பக்கம் திரும்பவே இல்லை. ரயில் புறப்பட்ட பிறகுதான் திரும்பினான். மதனா என்று அழைத்தான் மெதுவாக. என்றாள் மெல்லியதாக. இனிமே கவலைப்படாத, நாம இனிமே பிரமாதமா வாழப் போறோம். அவள் கண் லேசாக சிலும்பியது. அப்படியா? ஆமா,
நீ என்ன என்னவோ நினைச்சிட்ட, இனிமே பாரு. அந்த பிரயாணத்தில் அவன் அடிக்கடி எழுந்து போய்க் கொண்டிருந்தான். 1, 2 தடவை அவளும் எழுந்து நடைபாதை பக்கம் வந்து அவன் எங்கே போகிறான் என்பதை கவனித்திருக்கிறாள். ஏன் டாய்லெட்டுக்குள் அடிக்கடி போனான்? சமயத்தில் கதவை திறந்து வெளியே பார்த்தவாறே ஏன் நின்றான்? அத்தியாயம் 6. மலை ரயில் மாலையில் ஊட்டியை அடைந்தது. மதனாவும் நாகசாமியும் இறங்கினார்கள். கவின் ஹோட்டலில் ரூம் எடுத்திருந்தான். ஊட்டியை மதனா முதல் முறை பார்க்கிறாள். இரவில் ஒரே குளிர். காலையில் எழுந்ததும் டிஃபன் வரவழைத்து சாப்பிட்டார்கள். ஏங்க, அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துட்டதாமே? அவன் முகத்தில் ஒரு சுளிப்பு ஓடியது. உனக்கு எப்படி தெரியும்? திருப்பி கேட்டான். ரயில்ல ஒரு அம்மா பேப்பர் வச்சிருந்தாங்களே, படிச்சியா? ஆமா, உங்களை தேடுறதா போட்டிருக்கு அதுல. மீண்டும் ஒரு சுளிப்பு அவனிடம். எதையாச்சும் உளராத. இல்லைங்க, உங்களையும் வேற யாரையுமோ போலீஸ் தேடுறாங்க. ஆமா, உங்களையும் தேடணும். தெரியல, செத்து போனதா நினைச்சுக்கட்டுமே. எல்லாரும் செத்தாச்சு இல்லையா? பல பேரு அந்த நேரத்துக்கு வெளியில போயிருந்தாங்களாமே. இத பாரு, நானே பேப்பரை பார்த்தாச்சு. கட்டடம் விழுந்தப்போ நான் உள்ள இருந்தேனா அல்லது வெளியே போயிருந்தேனான்னு பாக்குறாங்க என்றான் அவன். எதுக்கு அப்படி செய்யறாங்க? திருப்பி கேட்டாள். எதுக்கோ கணக்கு வேணும்ல. இன்னும் ஏதாவது பிரேதம் எங்காவது இருக்குமான்னு பாக்குறதுக்கு. ஆமா, நீங்க ஏன் திடீர்னு உங்க வேஷத்தை மாத்திட்டீங்க? நாகசாமி ஒரு கடுமையான பார்வையை வீசினான். மதனாவின் பார்வை அஞ்சிக் கொண்டு பின்வாங்கியது. ஏது என்று இழுத்தான். நீ என்ன போலீஸ்காரியா? என்ன விசாரிக்கிற? உள்ளே அறை முழுதும் சூடு ஏறிவிட்டது. அவள் பார்வை நடுங்கியது. சிறிது நேரம் நிசப்தம் நிலவியது. இதெல்லாம் ஏன் உனக்கு கவலை மதனா? நான் தான் இருக்கனே. சட்டென்று அவளை இழுத்தான். இடுப்புக்கு மேல் அவளை தன் மீது சாய்த்து கொண்டான். மீதி பாதி உடலை அப்படியே தூக்கி சோஃபாவில் நீட்டி வைத்தான். பைத்தியம், இதிலேதான் என்கிட்ட ஏமாந்தது என்று நினைத்தான். அவள் உடம்பை வீணை பிடிப்பது போல பிடித்திருந்தான். உண்மையில் அது அவள் குற்றமல்ல. அவளது தேக அமைப்பில் பெற்றோர் வழிவந்த ஜீன்கள் செய்த துரோகம் அது. சராசரி பெண்களை விட அவளுக்கு அந்த PhD உணர்வுகளை அள்ளி கொடுத்திருந்தன. லேசாக அவள் உடம்பு தொடப்பட்டாலும் போதும், இந்த உணர்வுகள் பெட்ரோலை போல் குபீர் பற்றலாக பற்றி கொண்டன. இந்த சப்ஜெக்டில் ஒரு PhD பண்ணியது போல எல்லாம் அறிந்து வைத்திருந்தான் நாகசாமி. இந்த ஒரு பலவீனத்தில் மட்டும் அவள் அவனிடம் பெட்டி பாம்புதான். இல்லாவிட்டால் அந்த 20 வயது இளம் பெண் பைத்தியமாக 40 வயது ஆசாமியோடு அவ்வளவு தூரம் வீட்டு உறவுகளை இழந்துவிட்டு ஓடி வந்திருப்பாளா? அவளை அந்த இன்ப லயங்களில் மெய்மறக்க வைத்துவிட்டு அவன் எழுந்து வெளியே வந்தான். அறைக்கு வெளியே வந்ததும் திடுக் திடுக் என்று ஒவ்வொரு நொடிக்கும் பயம். உண்மையில் பேப்பரை அவன் பார்த்திருந்தான். அவன் அந்த கட்டிட இடிசலோடு இறந்து விட்டான் என்று போலீஸ் நம்பவில்லை. சிறிது நேரம் அறையை பார்த்து நின்றான். பிறகு அவசரமாக புறப்பட்டான். நாகசாமியின் காலடிகள் மறையும் வரை மதனா காத்திருந்தாள். பிறகு மெல்ல எழுந்து கதவை தாழ்பால் போட்டாள். இங்கும் அங்கும் கண்களை சுழற்றினாள். மேஜை மீது பார்வை லயித்தது. அருகே சென்று அதன் டிராயரை திறந்தபோது ஹோட்டலின் பெயர் தரித்த லெட்டர் பேடும் பால்பாயிண்ட் பேனாவும் வெற்று கவர்களும் இருந்தன. கடவுளாகவே தனக்கு அவைகளை வைத்திருக்கிறார் என்று நினைத்தாள் அவள். நாற்காலி மீது அழுத்தமாக உட்கார்ந்தாள் மதனா. டியர் நளினா, இதை போன்ற ஒரு கடிதம் வரும் என்று நீ கனவிலும் எதிர்பார்க்க மாட்டாய். உன் பேச்சை நான் கேட்கவில்லை. நீ ஏதோ பொறாமையில் சொல்லுகிறாய் என்று நினைத்தேன். அவன் என்னை டிவி நிலையங்களில் கொண்டு போய் பலரிடம் அறிமுகப்படுத்திய போது அகம் மகிழ்ந்து போய்விட்டேன். ஒரு விதத்தில் சின்ன ஸ்டாராகவாவது மாற வேண்டும் என்று எண்ணினேன். அதன் வேகத்தில்தான் அவன் பின்னால் ஒரு அடிமை பிராணி போல சுற்ற ஆரம்பித்து விட்டேன். இதில் நான் எல்லாவற்றையும் இழந்தாகிவிட்டது. இப்போது உயிரையும் இழப்பேனோ என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. அதனால்தான் இந்த கடிதத்தை உனக்கு எழுதுகிறேன். என்னை ஊட்டிக்கு அழைத்து வந்திருக்கிறான். அவன் வசிக்கும் பிளாட் இடிந்து விழுந்த போது நானும் அவனும் அங்கே இல்லை. இதில் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஒருவேளை இவனுக்கு அந்த கட்டடம் விழுந்து விழுகிறது தெரியுமோ என்று. ஏனென்றால் அவன் முன்னேற்பாடு போல் ஒரு கச்சா இடத்தில்
என்னோடு போய் தங்கினான். இப்போது கட்டிடம் இடிந்து விழுந்து விட்டதால் இவன் ஒரே உற்சாகத்தில் இருக்கிறான். அதுதான் என்னை இவன் மீது சந்தேகம் கொள்ள வைத்தது. என்ன பிடிச்சிருந்த சனி போச்சு என்று அடிக்கடி சொல்லுகிறான். அந்த விபத்தில் அவனும் இறந்ததாக கருதப்படுவான் என்ற ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்பு அவனிடம் இருக்கிறது. அவனும் இறந்தான் என்று அறியப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு அதிகமாக இருக்கிறது. என்னை இப்போது ஊட்டியில் இந்த ஹோட்டலில் தங்க வைத்திருக்கிறான். அடுத்து அவன் திட்டம் எனக்கு தெரியாது. அவன் சொற்பேச்சை நம்பி என் நெக்லஸை நான் போட்டுக்கொண்டு இங்கே வந்துவிட்டேன். எனக்கு அவன் மீது நம்பிக்கை குறைந்து வருகிறது. அவனிடமிருந்து கலன்று சீக்கிரம் வந்து விடுவேன். உன் அன்புள்ள மதனா. கடிதத்தை கவருக்குள் போட்டு மூடினாள். ஸ்டாம்பு வேண்டுமே. எழுந்தாள். ஓ, அது வேண்டாம். போஸ்ட் ஆபீஸில் டியூ போட்டால் போடட்டும். டியூ முத்திரை குத்தினால் நிச்சயமாக நளினா கையில் போய் சேரும் அந்த கடிதம். கதவை திறந்து மெல்ல வெளியே பார்த்தாள். எச்சரிக்கையோடு வெளியே ஹோட்டல் முகப்பில் உள்ள தபால் பெட்டிக்குள் போட்டாள். பெட்டிக்குள் போட்டுவிட்டு அவசரமாக திரும்பினாள். ஒரு கணம் யோசித்தாள். மனதில் ஒரே படபடப்பு. இப்போதே இந்த இடத்தை விட்டு தப்பித்து போனால் என்ன? முடியுமா? 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று ரயில், இன்னொன்று பஸ் ஸ்டாண்ட். 2 இடத்திலும் அவளை தேடி வந்து விடுவானோ? திரும்பி பார்த்தாள். ஹோட்டலையும் அறையையும் பார்க்கும் போதே பகீர் என்றது அவளுக்கு. மனசு கேட்கவே இல்லை. மதனா, தப்பிவிடு, தப்பிவிடு என்ற ஒரு குரல் அவள் மனதுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. கால்கள் தாமாக வெளிவாசலை நோக்கி போக ஆரம்பித்தன. தடும் இடும் இதயத்துடன் வெளிவாசல் வந்துவிட்டாள். குளிர் விரைத்தது. வெளியே ஒரு குழிவான இடம் வழியே பாதை ஓடியது. கட்டிடங்கள் தள்ளி தள்ளி இருந்தன. நகரங்களில் உள்ளது போல நெருங்கியே இல்லை. நடந்தாள். நடந்து கொண்டே இருந்தாள். நல்லா பாருங்க என்றார் இன்ஸ்பெக்டர் சிங். பல் டாக்டர் ராகவேந்திரா போர்ஷெஃபுடன் விளக்கில் அந்த பல்வரிசையை நீட்டினார். திரும்ப திரும்ப பார்த்தார். நோ மிஸ்டர் சிங், இது மதனா இல்ல. வேற யாரு? தெரியாது. தீர்மானமாவா? ஆமா, தீர்மானமா. அந்த பெண்ணுக்கு முன் இடது வரிசைப்பல் இல்ல. இது முன் வயது வரிசைப்பல் தான். சிங் திகைத்தார். டாக்டர், சொந்த அக்காக்காரி அடையாளம் காட்டுறா. காட்டுனா என்ன? பல்ல எடுத்தவன் நான் தான். என்கிட்ட பல்வரிசை படமே இருக்கு. சிங்கின் முகத்தில் நிழல். ஜனா என்றார். ஜனார்த்தனம் ஓடி வந்தார். இதை அடைச்சுக்கோங்க. சிங்கும் டாக்டர் ராகவேந்திரனும் மார்ச்சுவரியை விட்டு வெளியே வந்தார்கள். டாக்டர் விடைபெற்று தமது காரில் ஏறிக்கொண்டார். சிங் யோசனையோடு வந்து ஜீப்பில் தாவினார். அப்ப அந்த பொண்ணு இல்லைன்னா அவ வேறு யாரு? அது போகட்டும். இப்ப நாகசாமிய சுற்றி எழுப்பிய அத்தனை யூகங்களும் தொப்புன்னு விழுந்துருச்சே. மதனா எங்க போனா? நாகசாமி எங்க? சாப்பிடு என்றான் நாகசாமி. ஆகட்டுங்க என்றாள் அவள். அவள் குரலில் சுரத்து இல்லை. வெளியில் போன அவளை குளிப்பாதை செல்லும் வழியில் ஏய் என்று அதட்டும் குரல் அசரீரி போல கேட்டது. அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து கடைசியில் மேலே பார்த்தாள். மேலே போகும் ரஸ்தாவில் நாகசாமி நின்று கொண்டிருந்தான். முதலில் கடுகடு என்று காட்டிய அவன் முகம் அடுத்த வினாடியில் புன்னகையாக மாறியது. அப்பா, எவ்வளவு நடிப்பு அவனிடம்! எங்க புறப்பட்ட? சும்மா இப்படி வாக்கிங். உள்ள இருக்க முடியல. வெளி எங்கும் போகாத, திரும்பிடு. அவள் மரியாதையாக திரும்பி விட்டாள். அறைக்கு வந்ததிலிருந்து ஒரே தவிப்பு அவளுக்கு. மதனாவின் மனது 1000 மைலில் சென்றது. அந்த காஃபியில் ஏதாவது கலந்திருப்பாரோ? அவர் ஏன் காஃபி வாங்கி வர வேண்டும்? ரொம்ப அக்கறையாக அவளிடம் கொடுக்கிறாரே. மயக்கம் மருந்து இல்லாட்டி விஷம் இதுல போட்டிருப்பாரோ? சாப்பிடு சொல்றேன் என்றான் நாகசாமி கோபமாக. அவள் மேஜை நோக்கி வந்தாள். படக் படக் என்று மனம் எகிரியது. நாற்காலியில் உட்கார டெலிபோன் மணி அடிக்க அவன் எழுந்தான். போனை நோக்கி போக அந்த கணத்தில் அவள் நினைத்து அந்த 2 டம்ளர்களையும் மாற்றி வைத்தாள். நிமிர்ந்த போது நெற்றி வியர்ந்தது. நல்ல வேளை அவன் கவனிக்கவில்லை. போன் பக்கத்தில் போய் முதுகை காட்டி நின்றான். தயக்கமாக ஹலோ என்றான்.
மதனா அவனை விரைப்பாக கவனித்தாள். வினாடிகள் பயங்கர மெதுவாக ஓடின. ரூம் நம்பர் 33 இது மேடம், 43 இல்ல, சாரி. போன் வைத்தபோது அவன் முகத்தில் வந்த நிம்மதிக்கு எல்லையே இல்லை. மகிழ்ச்சியை ஒரு காலை வெயில் போல் அடித்துக்கொண்டு மேஜி முன்னால் வந்து உட்கார்ந்தான். குடி, நானும் குடிக்கிறேன், நீயும் குடி. அவள் குடிக்க அவனும் குடித்தான். வா, வெளியில போலாம். இருவரும் புறப்பட்டார்கள். அவள் அடிக்கடி அவனை பார்த்தாள். ஏதாவது நடக்குமா? வெளியே வந்தார்கள். மூடு பனி ஒரு திரை போல கிடந்தது. ஹோட்டலின் முகப்பை தாண்டி உலகம் மறைந்து விட்டது. அவளது தற்போதைய கவலையையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி வந்தது. ஊட்டியை இப்போதுதான் முதலில் பார்க்கிறாள். பனிக்குள் நுழைந்தார்கள். அத்தனையும் சில். தலைப்பை இழுத்து போர்த்தினாள். தனி ரோடில் நடந்தார்கள். நேரம் ஏற ஏற பனி தூர்ந்து கொண்டிருந்தது. அங்கங்கு காட்சிகள் டெக்னிக் கலராக வந்தன. மூச்சை நிறுத்தின. கண்களை விரித்து பார்த்தாள். அரை மணி போவதற்குள் எலும்பு குருத்துக்குள் குளிர் ஒழுகிவிட்டது. இந்தாங்க, திரும்பலாமா என்று கேட்டாள் மெதுவாக. இன்னும் கொஞ்ச தூரம்தான், அங்க வந்து பாரு, அசந்து போவ. அவன் சொல்லுவதை கேட்டு நடந்தார்கள். ரோடு நின்று ஒற்றையடி பாதைகள் கிளை பிரிந்தன. இதென்ன? அத்தனை மரங்களும் ஓங்கி எழுந்து ஆகாயத்தை மறைத்து கூடு கட்டி இருந்தன. திடீரென்று அந்தி நேரத்திற்குள் வந்தது போல இருந்தது. செழிப்பின் அபரிமிதத்தை பார்ப்பதில் மனம் திக்கு முக்காடியது. சீக்கிரத்தில் இடது பக்கம் திரும்பி 20 அடியில் வந்து நிற்க பூலோகமே 1000 அடிகள் கீழே போய்விட்டது போல் இருந்தது. ஆமாம், ஒரு பரந்த பள்ளத்தாக்கு அது. கீழே விரிந்து கிடந்தது. அவர்கள் மேலே விளிம்பில் வந்து நிற்க செங்குத்தான சரிவு ஒன்று கீழே விருட்டென்று அதல பாதாளத்தை நோக்கி இறங்கி இருந்தது. விளிம்பு அருகில் வந்து நின்றாள் மதனா. ஆச்சரியத்தில் விரிந்த அவளது வாய் அடுத்த கணம் அச்சத்தில் விரிந்தது. அவள் படக்கென்று திரும்பி ஓட முயன்றாள். ஆனால் அவளது முதுகின் சோழியை அவன் இறுக்கமாக பற்றி இருந்தான். அவள் முதுகை பிடித்து திருப்பினான். மறுகணம் அவளை கீழே தள்ளினான். அவளது சத்தம் கீழே அவள் 100 அடி பறந்து போகும் வரை கேட்டது. கீழே போய்கொண்டிருந்தாள். புள்ளியாக சிரித்து போய்கொண்டே இருந்தாள். பகுதி 4, அத்தியாயம் 7. லெதர் கார்ப்பரேஷன் கட்டிடம் அந்த சாலைக்கு நாயகன். 12 மாடி வளர்ந்திருந்தது. எப்போது பார்த்தாலும் அதன் மீது ஒரு துண்டு ஆகாய மேகம் பின்னணியாக இருக்கும். மிருதுவான மூச்சுகள் இடையே லிங்க் அதை பார்த்தான். டிங் 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 என்று இதயம் கிடார் அடித்தது. கண்கள் பனி அடித்து கனிவாக இறங்கின. எங்கெங்கோ தாமரைகள் பூக்கின்றன. மனம் வசன கவிதை பேசியது. சாதாரண தாமரைகள் அல்ல, எழில்மிகும் சொர்க்க தாமரைகள். இப்போது ஒரு பழக்கமாகிவிட்டது. அது அவனை மீறிய பழக்கம். 5:30 மணி ஆகிவிட்டால் அந்த மாடி கட்டடத்து அருகே போய் நின்று விடுவான். நித்யா 1000ல் ஒருத்தி. விழி, மொழி எதிலும் அவள் வித்தியாசப்பட்டவள். யார் பார்த்தாலும் காயம் படாமல் இருக்க மாட்டார்கள். அவள் அழகுக்கு அவ்வளவு உக்கரம். மெல்லிய உடம்பை தாங்கி ஒவ்வொரு பூ அடியாக வைத்து போகும்போது லிங்கின் மனசில் கிறுக்கலாக ஒரு வசனப் பாடல் வந்தது. மணியை பார்த்து கொண்டிருந்தான். அன்று மேகம் கவிழ்ந்து சீக்கிரம் இருட்டாகிவிட்டது. 5:45க்கு அவள் படிகளில் இறங்கினாள். பிளாட்பாரத்தில் நடக்க ஆரம்பித்தாள். அவள் அவனை நெருங்கும் போது அலைகள் பெரிது பெரிதாக அவனை வந்து மோதின. ஓரமாக அவன் மறைந்திருந்தான். அவனை அவள் தாண்டி போகும்போது சுவாசம் தடுமாறியது. சற்று தூரம் முன்னால் போக விட்டுவிட்டு அவளை பின்தொடர ஆரம்பித்தான். அவளது பின்புற சாயல் கூட அவனை மிகவும் கவர்ந்தது. அதில் ஒரு மயக்கமான சுழற்சி இருந்தது. அவள் தலை கூந்தலின் மெல்லிய ஆட்டம், கைகளின் மென்மை அசைவுகள் எல்லாமே அவன் மனதில் அழுத்தி பதிந்தன. மனதை மெல்ல மெல்ல அரித்துக் கொண்டிருந்தன. அவளை பின்பற்றுவது அவனது உத்தியோக வேலையாக செய்கிறானா, அல்லது மனதில் பதிந்துவிட்ட பழக்க தோஷத்தால் செய்கிறானா? அவனால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவள் நேராக சாலையில் சென்று வலது சாலையில் திரும்பினாள். இங்கே சிறிது தூரம் சென்றதும் நேரு பார்க்கில் நுழைந்தாள்.
பார்க்கில் அவள் எங்கே போய் காத்திருப்பாள் என்பது அவனுக்கு தெரியும். அவளை கவனித்துக் கொள்ள அவன் உள்ளே போக வேண்டியதில்லை. வேலிக்கு வெளிப்புறம் வழியாக போய் குறிப்பிட்ட இடத்தில் நின்றால் போதும். செடி இடுக்குகள் வழியே அவளை நன்றாக கவனிக்கலாம். இன்றும் வெளியே போய் நின்றான். லிங்கின் தனி வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பெண் மயக்கம் எப்போதும் ஏற்பட்டதில்லை. அவன் எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறான். அவன் எதிர்பார்த்தது போல அவள் உள் பெஞ்சில் வந்து அமர்ந்து ஒரு நிமிடம் ஆகியிருக்காது. வசந்த் எங்கிருந்தோ முளைத்து விட்டான். அவளை நோக்கி வருவது கண்டு லிங்குக்கு பெரிய வெப்ப மூச்சு வந்தது. 2 தட்டு தட்டி கீழே தள்ளுவோமா என்று தோன்றியது லிங்குக்கு. கினிங் கினிங் ஒரு சைக்கிள் அவனை நோக்கி வந்தது. லிங்க் சற்று ஒதுங்க, ரோடு நடுவுல நிக்காதீங்க மிஸ்டர் என்று குரல் கொடுத்து சைக்கிள்காரன் அவனை கிட்டத்தட்ட உரசி விட்டு சென்றான். லிங்க் ரொம்ப ஓரம் வந்தான். வசந்த் இதற்குள் அந்த பெண்ணிடம் சீண்ட ஆரம்பித்திருந்தான். அது காதலா ஆவேசமா? 2-3 நாட்களாக அதுதான் லிங்குக்கு சந்தேகம். முதலில் காதலாக தோன்றினாலும் பயமுறுத்தல் போலவும் அது தோன்றியது. ஆனால் இன்று பார்த்தால் அவன் பேசிய பேச்சு கோபப் பேச்சு என்று நன்றாக தெரிந்தது. கையை வெகுவாக ஆட்டி ஆத்திரமாக பேசிக் கொண்டிருந்தான். குரலின் சில தொனிகள் ஓங்கி தெரித்து வெளிப்புறம் வரை வெகிரின. லிங்கின் மனம் பதறியது. உண்மையில் அவை ஆத்திர வார்த்தைகள்தான். நித்யா தலைகுனிந்து விம்மிக் கொண்டிருந்தாள். லிங்கின் மனம் பதறியது அதை பார்த்து. அடப்பாவி, அந்த பெண் எப்படிப்பட்டவள்? அவளை போய் நீ என்று மனதுக்குள் எரிந்தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அங்கேயே இருந்திருப்பான். வசந்தின் ஆத்திரம் குறையவே இல்லை. சார், ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு போயிடுறேன் என்றான் அந்த இளைஞன். சிங் அவனை பார்த்ததில்லை. கொஞ்சம் தயக்கம் காட்டியே அவனை உட்கார் என்று சைகை செய்தார். அதுவே அவனை அடங்க வைக்கும் என்று நினைத்தார். அவர் நினைத்தது சரியாக இருந்தது. ஏனெனில் அவன் மீண்டும் பேச ஆரம்பித்த போது அவனுடைய தொனி மாறிவிட்டது. சார், உங்க ஆபீஸ்ல இருந்து வர்ற யாரோ ஒரு அதிகாரி தினமும் சாயங்காலம் என்ன கண்காணிக்கிறார் சார். இது நல்லா இல்ல என்று சொன்னான். சிங் அதை கேட்டு திடுக்கிட்டார். இது போல யாரும் அவரிடம் வந்து குற்றம் சொன்னது கிடையாது இதுவரை. நெற்றியை சுருக்கிக் கொண்டு, முதல்ல நீ யாரு அதை சொல்லு என்றார். சாரி சார், முதல்ல சொல்லி இருக்கணும். என் பேரு வசந்த் சார். நானும் நித்யாவும் லவர்ஸ். யார் அது நித்யா? சினிமா ஆக்ட்ரஸா என்று வேண்டுமென்றே கேட்டார் சிங். இல்ல சார், அந்த இடிஞ்ச கட்டடத்தில் இருந்த ஒரு பிளாட்ல இருந்த பொண்ணு. ஓ, நீங்க என்ன செய்யறீங்க? நான் பேங்க்ல கிளார்க்கா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நானும் நித்யாவும் லவர்ஸ். சரி, நாங்க 2 பேரும் தினமும் நேரு பார்க்ல சந்திப்போம். சரி, அங்க ஒரு போலீஸ் அதிகாரி தினமும் வந்து எங்களை கண்காணிக்கிறார் சார். பைத்தியமா என்ன? அது எங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அதாவது நீங்க பைத்தியம் மாதிரி நடந்துகிட்டீங்களா என்று கேட்டார் சிங். முதலில் மிதப்பில் பேசி அவனுக்கு ஒரு சவுக்கடி விழுந்தது போல இருந்தது சிங் சொன்னதை கேட்டு. இல்லையே சார், அப்படியெல்லாம் நடக்கலையே. சில பேர் அப்படி நடந்துக்கிறாங்க. பொது ஜனங்க வர்ற பார்க்ல கட்டிக்கிறாங்க, கிஸ் பண்றாங்க. அதெல்லாம் சரியில்லை தானே? ஆமா சார், நியூசன்ஸ் ஆக்ட் கீழே அதை நாங்க தடுப்போம். எங்க ஆபீசர் அங்கே வந்தது அதுக்காக தான் என்றார் சிங் லிங்கை விட்டு கொடுக்காமல். சார், எங்களை பல நாளா அவர் கவனிக்கிறாரு. நாங்க அந்த மாதிரி லவ் ஆர்ட் எதுவும் செய்யல. சொல்ல போனா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் சார். அதுவும் பொதுஜன பார்க்கல தவறு தானே? சிங் சொன்னதை கேட்டு அந்த இளைஞன் முகம் வெளிரியது. சாரி சார், நான் இங்க புகார் கொடுக்க வந்திருக்க கூடாது. நான் வர்றேன் சார். எழுந்தான். மிஸ்டர், உட்காருங்க. அவன் உட்கார்ந்தான். நீங்க சண்டை போட்டுக்கிறதா சொன்னீங்களே, எதுக்குன்னு சொல்ல முடியுமா? வசந்த் திகைத்தான் அவர் சொன்னதை கேட்டு. எங்க 2 பேருக்கும் அபிப்பிராய பேதம் சார். எங்க போலீஸ் ஆபீசர் சொல்றார் நீங்க அவளை பிளாக்மெயில் பண்றீங்கன்னு. சரிதானா அது? நோ, சத்தியமா இல்ல சார். திக் லவ்வர்ஸ் இடையே இத போல சண்டை வரும் சார். நீங்க அவளை உண்மையா காதலிக்கிறீங்களா? ஆமா சார், அவளை திருமணம் செஞ்சுக்க போறேன். ரைட் வசந்த், நீங்க போலாம். இனிமே யாரும் உங்களை கண்காணிக்க மாட்டாங்க.
வசந்த் அவர் சொன்னதை கேட்டுவிட்டு வெளியேறினான். நீ செஞ்சது சுத்த அநாகரிகம் என்று சொல்லி சிங் ஃபைலை தூக்கி மேஜை மீது விளாசலோடு தட்டினார். பட்டார் என்று சத்தம். அது விளக்கை அடித்தது போல இருந்தது. சிங் இதை போல் லிங்கிடம் உரைத்து பேசியதில்லை. லிங்கின் விரல்கள் கிடுகிடுத்தன. உன்னை நான் கண்காணிக்க சொல்லலையே, நீ எப்படி அங்க போகலாம்? லிங்க் மெல்ல மேலே நிமிர்ந்தான். தப்புதான் சார், இப்படி பொதுஜனம் வந்து நம்ம குற்றம் சாட்டுற மாதிரி வச்சுக்கிட்டியே. சாரி சார், அப்படியாவது நாசுக்காக பார்க்க தெரியுதா உனக்கு? நான் நாசுக்கா தான் பார்த்தேன் சார். பின்ன எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க சார். அவனை பார்க்கில் கொண்டு விட்டுட்டு போகிற போது என்னை கவனிச்சிருக்காங்க போல. அதுக்கு நீ இடம் கொடுக்கலாமா? கூடாது சார், தப்பு பண்ணிட்டேன், சாரி. சிங் மேலே எதுவும் பேசவில்லை. மேஜை மீது கிடந்த ரிப்போர்ட்டில் ஒரு பக்கம் புரட்டி பார்த்தார். அப்புறம் லிங், நீயாக ஏன் இந்த காரியம் செய்யற? சாரி சார், தவறுதான் சார். சிங் மௌனமானார். லிங் சிறிது நின்றான். பிறகு அடுத்த மேஜையை நோக்கி சென்றான். நிமிடங்கள் ஓடின. லிங்க் என்று கூப்பிட்டார் சிங். குரலில் கொஞ்சம் நைச்சியம் தெரிந்தது. லிங்குக்கு அந்த குரல் கேட்டு சற்று ஆறுதலாக இருந்தது. எஸ் சார் என்று சொல்லிக்கொண்டே வந்தான். அந்த மாதிரி ஏன் செஞ்ச என்று சற்றே அமைதியாக கேட்டார் சிங். அவர் முகம் நிமிரவில்லை. லிங்குக்கு கொஞ்சம் உயிர் வந்தது. சார், சில காரியங்களை என் போக்குப்படி செய்வேன் சார். அது சில சமயம் பலன் கொடுத்திருக்கு. அதனாலதான் இங்கேயும். சிங் அதை கேட்டு எதுவும் பேசவில்லை. அவன் பேசியது அவருக்கு சரியாக தோன்றி இருக்கும் போல. இப்ப சார், அந்த வசந்த் அந்த பொண்ண ரொம்ப மிரட்டி இருக்கான் சார். அது அழுகையா அழுகுது. அந்த பொண்ண அவன் பிளாக்மெயில் பண்றான்னு தோணுது சார். சட்டென்று சிங் நிமிர்ந்து லிங்கை பார்த்தார். அதே பிளாக்மெயில் வார்த்தையைத்தான் அவரும் சற்று முன் வசந்திடம் உபயோகித்தார். லிங்க், உனக்கு அப்படி தோணுதா? ஆமா சார். சிங் தமது கையை மேஜை மீது அகல விரித்தார். அப்போ அவங்கள கண்காணிக்கணும். ஆனா இப்படி நாட்டுப்புறத்தா மாதிரி வேலியோர நின்னு பார்க்காத. வேற நாகரிக வழியா எடுத்துக்க. சரிதான் சார் என்றான் லிங்க். கன்னிங்ஹாம் ஹோட்டல் லவுஞ்சில் புகுந்து கவுண்டர் அருகில் இருக்கும் மேனேஜர் அறைக்குள் நுழைந்தார் சிங். மேனேஜர் குப்தா, வாங்க வாங்க என்று அவரை வரவேற்றார். அவரை உட்கார்த்தி வைத்துவிட்டு குப்தா இன்டர்காமில் பேசினார். உணவு டிபார்ட்மெண்ட் கோபாலன் நாயர் அடுத்த 2வது நிமிடம் அங்கே குதித்தார். நாயர், சாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் சார் என்று நாயர் சிங்குக்கு வணக்கம் வைத்தார். மார்க்கபந்து பத்தி அவருக்கு தெரியணும். அப்படிங்களா? நல்ல மனுஷன் சார். சமையல்ல கெட்டி. தான் உண்டு, தன்னுடைய பாடு உண்டுன்னு சிங் நிதானித்தார். இப்போ ஹோட்டலை விட்டு போயிட்டாரா? ஆமா சார். எங்க போயிட்டாரு? வேலை தேடி வடக்க போயிட்டாரு. நிச்சயமா தெரியுமா? அப்படிதான் சொன்னாரு. எப்ப போனாரு? 15 நாளைக்கு முன்னாடி போயிட்டாரு. கணக்கெல்லாம் செட்டில் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அவர் சொந்த வாழ்க்கையில எப்படிப்பட்டவரு? குறை சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல. எதுலயாவது தனி இன்ட்ரெஸ்ட் உண்டு அவருக்கு? பேப்பரை விழுந்து விழுந்து படிப்பார் சார். அரசியல்ல ஆர்வம் இருக்குமா? படிக்கிறதோட சரி, ஒரு பேச்சு கிடையாது அரசியலை பத்தி. அப்படி படிக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. நீங்க சொல்றது சரிதான் சார். இந்த வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி காரசாரமா அரசியல் பேசுவாராம். சரி, ஒரு தரம் நண்பர்களுக்குள்ள தகராறாகி போலீஸ் வரைக்கும் வந்து லாக்அப்ல போட்டுட்டாங்களாம். சிங்கின் ஆர்வம் டிகிரியாக ஏறியது. விசாரணையில் எத்தனை விஷயங்கள் உதிர்கின்றன. அப்புறம் போலீஸே எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சாங்களாம். அதுல இருந்து யாருகிட்டையும் அரசியல் பேசுறதில்ல. அது உண்மைதானா? ஆமா சார். ஒருத்தர் வழிக்கும் போக மாட்டாரு. தான் உண்டு, தன்னுடைய காரியம் உண்டுன்னு இருப்பாரு. பணம் நிறைய சேர்த்து ஒரு இடத்துல அக்கடான்னு இருக்கணும்னு நினைப்பாரு. படிக்கிறதுல இருக்கிற ருசி அவருக்கு வேலையில இருந்ததில்ல. உங்க ஹோட்டல்ல வேலை ஒழுங்கா செய்வார் இல்லையா? செய்வாரு. அதுல குற்றமே சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஏதாவது புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏதாவது புத்தகம் படிக்கணும், பணக்காரனா இருந்தா படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாரு. ஒண்ணு விஷயம் ஏதாவது உண்டா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல சார். சிங் ஆபீஸ் திரும்பியதும் லிங்கை அழைத்தார். மார்க்கபந்து பற்றி கம்ப்யூட்டர் ரெக்கார்டு ஏதாவது சொல்கிறதா என்று பார்த்து வர சொன்னார்.
1 மணி நேரத்தில் லிங்க் திரும்பி வந்தான். ஒரு பிரிண்ட் அவுட் அவன் கையில் இருப்பதை பார்த்ததும் சிங்கின் முகம் மலர்ந்தது. வாங்கி படிக்க ஆரம்பித்தார். எல்ஆர் மார்க்கபந்து, வயது 42, உயரம் 5 அடி 6 அங்குலம், படிப்பு 8வது வகுப்பு, செங்கதிர் இயக்கம் என்ற அணியில் சேர்ந்திருந்தார். மதுரையில் இருந்தபோது இந்த இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு சில அராஜக செயல்களை செய்தார். பின்னர் திருச்சியில் இருந்தபோது ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டார். அப்போது 1 மாதம் சிறை தண்டனை அடைந்த பிறகு மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தார். பின்னர் கோவைக்கு போனார். அங்கே அமைதியாக ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்ததாக செய்தி. லிங்கை நிமிர்ந்து பார்த்தார். சார், ஒரு சந்தேகம். இந்த ஆளுக்கு போலீஸ் ரெக்கார்டு இருக்கும்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆச்சரியத்தில் லிங்க் கேட்டார். எப்போ ஆர்ப்பாட்டம் கலாட்டாவில் ஈடுபட்டாச்சோ அப்போ நிச்சயம் ரெக்கார்டு இருக்கும்னு தோணி போச்சு. இப்ப என்ன சொல்ற? சந்தேகம் வந்துருச்சு சார். கட்டடம் இடிகிறதுக்கு 3 நாள் முன்னாடி வேலையை விட்டுட்டு போயிருக்கான் சார். போன இடத்தை குறிப்பிட்டு சொல்லல. என்ன பொறுத்த வரையில ஒரே ஒரு இடம் போக முடியும் என்றார் சிங். எங்க சார்? பெங்களூர். ரைட் சார், அங்க ஹோட்டல்ல இருப்பான், பிடிச்சிடலாம். லிங், ஒரு விஷயம். எஸ் சார். இந்த கட்டடம் இடிஞ்சு விழுறதுல அவனுக்கு என்ன லாபம்? லிங்க் யோசித்தான். ஏதாவது லாபம் இருக்கணும் சார். நாகசாமிக்காவது நெக்லஸ் லாபம் கிடைச்சது. இவனுக்கு லாபம் என்னன்னு தெரியலையே. அடுத்தது கட்டடம் இடிஞ்சு விழுறதுக்கு 3 நாள் முன்னாடியே வேலையை விட்டுருக்கான். அதையும் நீ கவனி. சார், எதுக்கும் விசாரிச்சுட்டா போகுது. ஒரு விஷயம் தெரியுது. கட்டடம் இடிஞ்சப்போ இவன் அதுக்குள்ள இல்ல. இருந்திருந்தா சடலம் கிடைச்சிருக்குமே. ரைட், நீ விசாரிலிங். லிங்குக்கு பெரிய கோபம் வசந்த் மீது. சிங்கிடம் ரிப்போர்ட் செய்து அவனுக்கு டோஸ் வாங்கி கொடுத்து விட்டானே. இந்த வசந்த் ஏன் நித்யாவை மிரட்டுகிறான்? ஏதாவது விஷயம் இருக்குமோ? பல நாட்கள் ரகசியமாக நேரு பார்க் போய் வந்தான் லிங்க். ஆச்சரியம், வசந்த் நித்யா ஜோடி அங்கே வருவதே நின்றுவிட்டது. வேறு பார்க்கை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிப்பது? சாயங்காலம் 5:30க்கு லெதர் கார்ப்பரேஷன் வாசலை மறைவாக இருந்து கண்காணித்தான் லிங்க். 1 வாரம் மட்டும் செய்திருப்பான். ஆனால் நித்யா வெளியே வரவே இல்லை. என்ன ஆனாள் அவள்? ஒரு திங்கட்கிழமை பகலில் லிங்க் அந்த ஆபீஸில் நுழைந்தான். 2வது தளத்தில் பெரிய காரியாலயமாக இருந்தது அது. ரிசப்ஷனிஸ்ட் பெண் இதமாக பேசினாள். தன்னை நித்யாவுக்கு உறவினன் என்று கூறிக்கொண்டான். நித்யாவை பார்க்கணும் என்று சொன்னான். ரிசப்ஷனிஸ்ட் போனை எடுத்து சிறிது நேரம் பேசினாள். பிறகு, சாரி சார், அவங்க 1 வாரமா ஆபீஸ் வரல என்று கூறினாள். உடம்பு சரியில்லையா? தெரியாது சார், நோ ரிப்போர்ட் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். தேங்க்ஸ். லிங்க் யோசனையோடு வெளியே வந்தான். டயரியை எடுத்தான். பக்கங்களை புரட்ட நித்யாவின் அத்தை விலாசம் கிடைத்தது. நேராக அவரை நோக்கி புறப்பட்டான். லிங்கின் இளமனம் அந்த மாடியில் ஏறும்போது படபடத்தது. அவனது மனதின் ராணி அங்கே வாழ்கிறாள் என்று எண்ணினான். இந்த படிகளில் தானே அவள் தினம் ஏறி இறங்குவாள். இவை புனிதம் பெற்றவை. உண்மையில் ஒவ்வொரு படியிலும் அவன் நிதானித்து நிதானித்து ஏறினான். மனம் அவ்வப்போது வசன கவிதைகளை சொல்லி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. யாராவது அவனை அப்போது பார்த்தால் அவன் பைத்தியக்காரனோ என்று நினைத்திருப்பார்கள். அவனுக்கே தனது செய்கை அப்படித்தான் தோன்றியது. ஏன் இந்த பெண்ணிடம் அவ்வளவு மயக்கம்? மேலே வாசல் நிலை வந்தது. அருகே மணியடிக்கும் முனை. அதை கூட அவன் உணர்ச்சி பெருக்காக பார்த்தான். இதில் எத்தனை முறை அவளது புனித விரல்கள் அழுந்தி இருக்கும்? பெருமூச்சு. கடைசியில் மணியை அழுத்தினான். உள்ளே சில துணுக்கு மணிகளை அது உதிர்த்தது. காலடிகள் கேட்டது. பிறகு கதவு திறக்கப்பட்டது. ஏமாற்றம். யார் இது? நீங்க யாரு என்றால் அந்த நடுத்தர வயது பெண்மணி. நான் போலீஸ் இலாக்கா என்றான் லிங்க். ஓ, வாங்க வாங்க. உள்ளே கொண்டு போய் சோஃபாயில் உட்கார்த்தினாள் அவனை. ஜன்னல்கள் மேன்மையான வெளிச்சம் சொரிந்தன. இந்த அறையில் அவள் உலாவியிருப்பாள். மேடம், இந்த வீட்ல தானே நித்யா இருக்காங்க? ஆமா. இப்போ நித்யாவை பார்த்து விசாரிக்கணுமே. 1 வாரமா அவ இந்த வீட்ல இல்ல என்றாள் அத்தை. இல்லையா? எங்க போனா? எங்கிட்ட
என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆபீஸ்ல இருந்து போன் செஞ்சா. இத போல என் சிநேகிதியோட வெளியூர் போறேன், திரும்பி வந்தப்புறம் வரேன்னு. ஓ, அப்படி போறது வழக்கமா? வழக்கமே கிடையாது. நான் கூட கேட்டேன், இப்படி மாற்று புடவை கூட எடுத்துக்காம போறியேன்னு. அவசரம்னு பதில் சொன்னா. அப்புறம் செய்தி ஏதாவது வந்துச்சா? எதுவும் வரல. எனக்கு கவலையா இருக்கு சார். இதுவரையும் செய்தி தெரியாது? ஆஹா, தெரியாது. ஆபீஸ்ல இருந்து 2 3 வாட்டி கேட்டுட்டாங்க. அவளுக்கு சிநேகிதி யாரு? அது யாருன்னு தெரியல. ஆனா சிநேகிதன் ஒருத்தன் உண்டு அவளுக்கு. யார் அது? வசந்த்னு ஒருத்தன். மகாலட்சுமி பேங்க்ல வேலையா இருக்கான். அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. அவனோட அவள் எங்கேயாவது? சார், அவ நல்ல பொண்ணு. அத போல எதுவும் செய்ய மாட்டா. எங்க குடும்பங்கள்லயே அவளுக்கு நல்ல பேரு. ஆனா இப்போ இப்போ என்ன சொல்றீங்க? இந்த நடவடிக்கை தான் புரியல எனக்கு. உங்ககிட்ட அத பத்தி ஏதாவது சொல்லி இருக்காங்களா? ஒரு வார்த்தை கிடையாது. இங்க இருந்தபோது அவ மனநிலை எப்படி இருந்துச்சு? அம்மாவை நினைச்சு தினம் கண்ணீர் விடுவா. சோகமாவே இருப்பா. இங்க வந்து தங்கினாலே தவிர அவளுக்கு இங்க இருப்பு கொள்ளவே இல்ல. தவிச்சுக்கிட்டு இருந்தா. நீங்க ஏன்னு கேட்டீங்களா அவள? கேட்கவே வேண்டாம். அவ நிலைமையில யாரும் அப்படித்தானே இருப்பாங்க. அந்த வசந்த் யாரு? அவன் நல்ல பையனா? பார்க்க நல்லா இருக்கான். வசதியான குடும்பம்னு தெரியுது. இங்க வந்திருக்கானா? ஒரு வாட்டி கூட்டிக்கிட்டு வந்தா. சரி மேடம். நித்யாவுக்கு வேற உறவுக்காரங்க யாராவது உண்டா? சொல்லும்படி யாரும் கிடையாது. சுத்தி சுத்தி நான் தான். சரி, அவளை பத்தி தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க. லிங்க் ஒரு கார்டை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். நீங்க ஏன் அவளை பத்தி விசாரிக்கிறீங்க? அந்த கட்டடம் இடிஞ்சது சம்பந்தமா விசாரணை நடத்துறோம். அதுல இவங்க கிட்டயும் பேச வேண்டி வருது. அந்த கட்டடம் இடிய போறது அவளுக்கு முன்பே தெரியும்னு சொன்னா. எழுவதற்கு இருந்த லிங்க் மீண்டும் உட்கார்ந்தான். அவங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் கேட்டேன். ஏதோ யூகம் வந்ததா சொன்னா. அவளுக்கு ஜோசி ஏதாவது தெரியுமா? அதை கேட்டு லேசாக சிரித்தாள் அத்தை. அப்படி இல்ல, அவளுக்கு அது எப்படி தெரிஞ்சதோ தெரியல. அதுவும் பாருங்க, தன்னை காப்பாத்திக்கிட்டவ தன்னுடைய அம்மாவை காப்பாத்த முடியாம போச்சு. இன்ஸ்பெக்டர் சிங் அந்த கடிதத்தை வாசித்து பார்த்தார். அவர் புருவம் சுருங்கியது. 2வது முறை படித்தார். எதிரே இருந்த பெண்ணை நோக்கி, உன் பேர் என்னம்மா என்று கேட்டார். நளினா. உனக்கு தான் இந்த லெட்டர் வந்திருக்கு இல்லையா? ஆமா சார். மதனா உன்னுடைய உயிர் தோழி இல்ல? ஆமா சார். சரி, இங்க இருக்கிற போது நாகசாமியோட பரிச்சயம் இருக்கிறத சொல்லி இருக்காளா? ஜாடையே சொல்லி இருக்கா. சரி, இவ்வளவு வயசான ஒரு பாட்டுக்காரர் கிட்ட இந்த பொண்ணு எப்படி மயங்கினா? தலை இழுத்து சார். ஒரு பின்னணியும் உண்டு சார் அதுக்கு. என்ன? அவங்க அக்காவோடு தான் அவ இருந்தா. அக்கா அவளை சரியா கவனிக்கிறது இல்ல. ஓ, அன்பு இல்லாம போச்சா? ஆமா சார். அதை விட அக்கா புருஷன் சருமநோயுடைய ஆசாமி. அவன் வேற இந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். என்னுடைய சொல்படி நட, இல்லாட்டி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உன் அக்காவை வச்சே வீட்டை விட்டு விரட்ட சொல்லுவேன்னு பயமுறுத்தி இருக்கான் அவளை. ஓ, வீட்டு பின்னணி சரியில்லாம போச்சு அப்படித்தானே? ஆமா சார். ரைட் மேடம். இந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை ஊட்டிக்கு ரொம்ப அவசரமா கூப்பிட்டா துணையோடு வர முடியுமா? என்னுடைய தோழிக்கு உதவணும்னா நான் வரேன் சார். ரெடியா இருங்க, நான் சொல்றேன். ரைட் சார். ஆனா தயவு செஞ்சு அவங்க அக்காவுக்கு செய்தி போக வேண்டாம். இல்ல, நிச்சயம் போகாது. அவள் போன பிறகு சிங் வெகுநேரம் யோசித்து உட்கார்ந்திருந்தார். பிறகு லிங்க் என்று லிங்கை கூப்பிட்டார். அதை கேட்டு லிங்க் உள்ளே ஓடினான். அத்தியாயம் 8. இந்த போட்டோவை பாருங்க என்றான் லிங்க். ஹோட்டல் சிப்பந்தி அதை பார்த்தார். பிறகு நினைவை தட்டினார். கையில் படத்தை இப்படியும் அப்படியும் வெளிச்சம் பிடித்தார். ஆமா, நினப்பு இருக்கு சார். ரூம் 33க்கு வந்திருந்தாங்க. ஒரு அப்பாவும் பொண்ணும். அப்பா இல்ல, பாட்டு டீச்சர். அதை கேட்டு சிப்பந்தி திகைத்தார். தலைய க்ளோஸாக வெட்டிக்கிட்டு என்று இழுத்தார். இல்ல, பாகவதர் மாதிரி அடர்த்தியா முடி இருந்தது. மீச உண்டுதானே? இல்ல சார், கிடையாது. அப்ப அவர் இல்ல என்றார் சிப்பந்தி.
லிங்க் யோசித்தான். அவன் அருகில் நளினாவும் அவன் அண்ணன் உமாகாந்தும் நின்றார்கள். அவர்களுக்கே அந்த பதில் திகைப்பாக இருந்தது. சில கணங்கள்தான். லிங்க் யோசனையில் இருந்து உடனே மீண்டான். நளினாவின் கையில் இருந்த போட்டோவை வாங்கினான். இந்தாங்க பெரியவரே, இந்த பொண்ணுதான் அன்னைக்கு வந்தது, அது நிச்சயம் தானே? அதை பார்த்து விட்டு, ஆமா சார், நான் தான் ராத்திரி அந்த ரூமுக்கு சப்ளை செஞ்சது. அவளோட வந்த ஆண் பிள்ளை தான் நாங்க சொல்ற அடையாளத்துல இல்ல, சரிதானே? ஆமா சார். சரி, பரவாயில்ல. மறுநாள் காலையில நீங்க தானே காஃபி சப்ளை செஞ்சீங்களா? இல்ல, அந்த ஆளே வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. ஓஹோ, லிங்க் யோசித்தான். சரி, அப்புறம் நீங்க எப்ப அந்த அறைக்கு போனீங்க? டிஃபன் வேணுமான்னு கேட்க போனேங்க. அப்போ கதவு பூட்டி இருந்துச்சு. காலையில சில பேர் ஊட்டியில வாக் போவாங்க, அப்புறம் வரலாம்னு திரும்பி வந்துட்டேன். சரி, அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு சுமார் 9:15 திரும்பி போனேன் அந்த ரூமுக்கு. அங்க அவர் இருந்தாரா? இருந்தாரு. ஆனா அந்த பொண்ணு இல்ல. டிஃபன் வேணுமான்னு கேட்டேன். இட்லி, வடை, காஃபி ஆர்டர் கொடுத்தாரு. நான் கதவை தாண்டி போயிருக்க மாட்டேன். உடனே சர்வர்னு கூப்பிட்டாரு. திரும்பினேன். அவளுக்கு வேணும், இன்னொரு செட் எல்லாமே கொண்டு வந்துருங்கன்னு சொன்னாரு என்றார் அவர். ஓ, பெரிய ஆளா இருக்கான் என்றான் லிங்க். அப்புறம் என்னாச்சு? டிஃபன் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னுடைய முறை முடிஞ்சு போச்சு. இனிமே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நான் வரணும். கிளம்பி போயிட்டேனா? அப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வந்துகிட்டு இருந்தேன். அந்த ஆசாமி மட்டும் கையில பெட்டியை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. நாங்க நேருக்கு நேர் பார்த்துட்டோம். கிளம்பியாச்சு போல இருக்குன்னு. ஆமான்னு சொல்லி பைக்குள்ள கையை விட்டு ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தார். இனாம் எனக்கு. அவங்கள எங்கேன்னு கேட்டேன். முன்னால போயிட்டாங்கன்னு சொன்னாரு. நான் உத்தரவு வாங்கிக்கிட்டு வந்தேன். மனசுல ஏதோ ஒரு நெருடல். பொண்ணு முன்னாடி போறதா சொன்னானே, இது நேர் ரோடு தானே. அவன் முன்னாடி போயிருந்தா கூட நம்ம எதிரே வந்திருக்கணும்னு நினைச்சேன். ஒரு வாட்டி ரோட்டை திரும்பி பார்த்துருவோம், அவ முன்னாடி போனா இங்கே இருந்தே தெரியுமேன்னு நினைச்சு நான் திரும்பி பார்த்தேன். அதே சமயம் அவன் என்ன திரும்பி பார்த்தான். எனக்கு கஷ்டமா போச்சு. லிங்க் குறுக்கிட்டான். அந்த பொண்ணு தெரிஞ்சாளா? இல்ல சார், நேரா ஒரே ரோடு தான். அந்த கடைசி வரைக்கும் யாரும் தெரியல. குட், நல்லா கவனிச்சிருக்கீங்க. வேற ஏதாவது விஷயம் உண்டா? ஒரு சின்ன சமாச்சாரம் உண்டு. சொல்லுங்க. நான் எப்பவாவது பேப்பர் படிப்பேன். 2 நாள் தாண்டி கோவை முரசு படிச்சேன். அதுல கோரம் பள்ளம்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணோட பிரேதம் உருக்குலைஞ்சு கிடைக்கிறதா போட்டிருந்துச்சு. அது இந்த பொண்ணா இருக்குமான்னு எனக்கு ஒரு யூகம். லிங்க் உடனே குறுக்கிட்டான். அப்போ அந்த பொண்ணை அவன் கொன்னுட்டான்னு தோணுதா? வெறும் யூகம்தான் சார். ஊட்டி சீசன் முடிந்து கொண்டிருந்த நேரம் அது. ஊட்டி காலியாகி கொண்டிருந்தது. லிங்க் மேலும் ஒரு நாள் ஏதாவது துப்பு கிடைக்குமா என்று அலைந்தான். பலரை சந்தித்து விசாரணை நடத்தினான். எதுவும் பெயரவில்லை. 2ஆம் நாள் ஊட்டி வரைபடம் வாங்கி வந்தான். கோரம் வள்ளம் எங்கே இருக்கிறது என்று குறித்து கொண்டு அதன் மேல் மட்டங்களில் ஊட்டி மேல் பகுதி எங்கே இருக்கிறது என்பதை கவனித்தான். பிறகு கையில் பைனாக்குலரை வைத்துக் கொண்டு சுற்ற ஆரம்பித்தான். மறுநாள் மலையை விட்டு கீழே இறங்கி கோரம் பள்ளம் போலீஸ் நிலையத்திற்கு போய் சேர்ந்தான். அந்த நிலையத்தார் பிரேதத்தின் போட்டோவை எடுத்து வைத்திருந்தார்கள். அதிகம் உருக்குலைந்திருந்ததால் அதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. நல்ல வேளையாக சடலத்தோடு கிடந்த புடவையை எடுத்து வைத்திருந்தார்கள். அதை கொண்டு வந்ததுதான் தாமதம். நளினா அங்கேயே அழ ஆரம்பித்து விட்டாள். குட் லிங்க், இதுவரை செஞ்சதே அபூர்வம். இப்பதான் உண்மையிலேயே சிக்கல் அதிகமாயிருக்கு என்றார் சிங். ஏதாவது புது செய்தி கிடைச்சிருக்கா சார்? முதல்ல அந்த வசந்த் வேலை செய்யற பேங்க்ல போய் பார்த்தேன். அவன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ என்று நிமிர்ந்தான் லிங்க். உண்மையில சார், எனக்கு அவன் மேல ரொம்ப சந்தேகம் சார். அவனை அரெஸ்ட் பண்ணி இருந்தா கூட தேவல. அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணி காட்டி விடமாட்டேன்னு கத்துனா சார். சிங் சட் என்று ஒரு விசேஷ பார்வை அவன் மீது பதித்தார். இந்த லிங்க், இந்த மிரட்டல் வார்த்தைய நீ என்கிட்ட சொல்லலையே. சொல்லி இருப்பேன் சார், நீங்க அதை விரும்ப மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். அப்படி ஒரு இம்ப்ரெஷனை நான் உனக்கு கொடுத்திருந்தேன்னா அது என்னுடைய தப்பு தான் என்றார் சிங். சரியா பிளாக்மெயில் பண்ணா சார்? அதை கேட்டுவிட்டு சிங் எழுந்தார். வழக்கம் போல் யோசனையின் வெப்பத்தோடு உலாவ ஆரம்பித்தார். 2 யுகமாக நிமிடங்கள் சென்றன.
லிங்க், ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா? ஊரை விட்டு 3 செட் ஆளுங்க வெளியே போயிருக்காங்க. அதை கேட்டுவிட்டு லிங்க் யோசித்தான். இந்த மார்க்கபந்து நம்பர் 1, நாகசாமியும் மதனாவும் நம்பர் 2, வசந்தும் நித்யாவும் நம்பர் 3 என்று அடுக்கினார் சிங். பிறகு உலாத்திக் கொண்டே, இந்த 3 பேருக்கு மட்டும் கட்டடம் இடிஞ்சு விழப்போற விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் வெளியே போயிருக்காங்க. எஸ் சார், நம்ம விசாரணை சூடு பிடிச்சதும் அத்தனை பேரும் மறைஞ்சிட்டாங்க. சிங் பேசவில்லை. ஏன் சார், பேங்க்ல விசாரிச்சீங்களே, வசந்த் ஏன் வேலையை விட்டுட்டு போனா? அவன் நல்ல வசதியானவனா. சமீபத்துல அவன் அத்தை யாரோ இறந்ததுல ஏராளமான சொத்து அவனுக்கு வந்திருக்கான். இனிமே ஏன் வேலைன்னு சொல்லி போயிட்டானா? லிங்க் கண்ணை மூடி திறந்தான். சார், அவ்வளவு வசதி வந்தாச்சுன்னா அவன் ஏன் சாதாரண நடுத்தர வர்க்கத்து நித்யாவை மணக்க முயற்சி செய்யணும்? அவ நல்ல அழகிதானே? ஆமா சார், அவனுக்கு இதை விட நல்ல அழகி கிடைச்சிருமே உயர் மட்டத்தில இருந்து. அதை கேட்டுவிட்டு சிங் உலாவினார். இதுல வேடிக்கை, இந்த 3 செட்டு நபர்களுக்கும் ஒருத்தருக்கொருத்தர் எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒரே தொடர்பு அந்த கட்டடத்தோடு வந்திருக்கிற தொடர்பு தான். சார், வசந்த் எங்க இருக்காருன்னு கேட்டீங்களா? கேட்டாச்சு. வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. அங்கிருந்து அவன் காலி பண்ணிட்டு போயாச்சு. அதையும் விசாரிச்சாச்சு. ஓ சார், சார், நான் அப்பவே வசந்த் அரசு செஞ்சிருக்கணும் சார். சிங் மென்மையாக சிரித்தார். லிங்க், இப்படிதான் எத்தனையோ சமயங்கள்ல நடக்கும். கவலைப்படாத நீ. எங்க ஓடிட போறாங்க? புடிச்சிடலாம். இப்போ மார்க்கபந்து ஏதோ ஹைதராபாத் ஹோட்டல்ல இருக்கிறதா கேள்விப்பட்டோம்ல, அதை உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த ஊர் போலீஸுக்கு போன் பண்ணு. அவனை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வைக்க சொல்லு என்றார் சிங். லிங்க் அதை கேட்டுவிட்டு எழுந்தான். போன் அறைக்கு சென்றான். பேச ஆரம்பித்தான். அரை மணி நேரம் கழித்து திரும்பி வந்தான். சார், மார்க்கபந்து 1 வாரமா ஹோட்டலுக்கு வரலையாம். எங்க போனான்னு தெரியாதான் என்றான். இரவு 7 மணிக்கு அந்த ஆபீஸ் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆபீஸை சுற்றி சற்று பெரிதான காம்பவுண்ட். அதில் பாதி மங்களாக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தாலும் ஒரு மூலையில் மட்டும் பிரகாச விளக்குகள் ஜொலித்துக் கொண்டிருந்தன. சிங் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இரவு 9 மணி இருக்கும். நகரின் சத்தங்கள் மெல்லிதாகி கொண்டிருந்தன. பூசினார் போல் ஒரு குளிர் எங்கும் நிறைந்திருந்தது. சிங் ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தார். அவர் எதிரே இருந்த மூலையில் இடிந்த கட்டிடத்தில் உறவினர்கள் எடுத்துக்கொண்டது போக மீதி உடைந்த, பிளந்த, உபயோகமற்ற சாமான்கள் அத்தனையும் அங்கே கிடந்தன. அவற்றை ஏற்கனவே சிங் ஒரு முறை மேற்பூச்சாக பார்த்து விட்டார். அப்படி செய்து சில வாரங்கள் ஓடிவிட்டன. இப்போது ஒரு தீவிரத்துடன் அதை பார்க்க அங்கே உட்கார்ந்திருந்தார் சிங். 2 போலீஸ் சிப்பந்திகளும் 2 கூலி ஆட்களும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். முதலில் வீட்டு சாமான்களாக தெரிந்தவை அனைத்தையும் அப்புறப்படுத்த சொல்லியிருந்தார் அவர். அப்படி எல்லாவற்றையும் தனியாக வைக்க சொல்லியிருந்தார். தெரியாத பொருள் ஏதாவது இருந்தால் அதை தம்மிடம் கேட்க சொல்லியிருந்தார் சிங். அந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்த போதே சிங் பெரிய லிஸ்டுகளை கையில் வைத்துக் கொண்டு அவற்றை கண்ணால் ஆய்ந்து கொண்டிருந்தார். மனதில் பெரிய கவலை வீசியது. கேஸ் நல்ல சிக்கலாக இருந்தது. அதற்கு உதவக்கூடிய நபர்கள் எல்லோருமே அந்த விபத்தில் இறந்து விட்டார்கள். லிஸ்டில் தான் அவர் கவனம் அடிக்கடி திரும்பியது. மனசு பெரும்பாலும் அதில் இழுபடும் போது அதை விட்டு விட்டு விடுவது வழக்கம். மனசு ஏன் லிஸ்ட் மீது அலைபாய்கிறது? ஒவ்வொரு லிஸ்டையும், அதன் ஆண் பெண் பெயர்களையும், அவரவர் வயது என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஆகிய எல்லா விவரங்களையுமே பார்த்து கொண்டிருந்தார். மனம் சுழிந்து எங்கெல்லாமோ ஒளிந்து கொண்டிருந்தது. கடைசியில் 2வது தளத்தில் அந்த 2வது பிளாட்டில் லயித்தது. அங்கே 2 ஆண் நண்பர்கள் மட்டுமே வசித்து வந்தார்கள். 40 வயது, 45 வயது, இப்படி. தொழில் ஆர்டிஸ்டுகள் என்று போட்டிருந்தது. அக்கம் பக்கம் விசாரித்ததில் அவர்கள்தான் ரொம்ப வசதியாக வாழ்ந்தவர்கள் என்று தெரிய வந்தது. எரிந்து கிடந்த பர்னிச்சர் பீரோ இவைகளில் நிறைய எண்ணிக்கைகள் அவர்களது பிளாட்டின் பொருட்கள் என்று பலர் அடையாளம் காட்டினார்கள். ஃப்ரிட்ஜ் இருந்தது. சோனி டிவி 29 அங்குல ஸ்கிரீன் தெரிந்தது. வாட்டர் ஹீட்டர், வயர்லெஸ் டெலிபோன் என்று பல நவீன நாகரிகங்கள் அந்த பிளாட்டில் இருந்தன. தவிர முழு பிளாட்டுமே ஏசி செய்யப்பட்டிருந்தது என்றார்கள்.
சாமான் இடிபாடுகளில் நிறைய அவர்களுடையதாக இருந்தது. அவர்களில் ஒருவர் பெயர் கணபதி, மற்றவர் பசுபதி. இரு பதிகளுமே அந்யோன்யமாக இருந்தார்கள் என்று கூறினார்கள். குடும்பம் ஏன் இல்லை? அதற்கு பதில் யாருமே கொடுக்கவில்லை. சரி, அப்போ பெண் விஷயம் உண்டா அல்லது குடி உண்டா? அந்த இரண்டில் எது இருந்தாலும், இரண்டுமே இருந்தாலும் கூட அதை அவர்கள் வெளியில் தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இங்கே பிளாட்டில் எதுவும் செய்ய மாட்டார்கள். வேலை செய்வது, சாப்பிடுவது, உறங்குவதோடு சரி. சாப்பாட்டுக்கு வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிடுவார்கள், அல்லது யாராவது பையன் எடுப்பு சாப்பாடு எடுத்து வருவான். மற்றவர்களிடம் பழகுவார்களா? பழக்கம் எல்லாம் வெறும் ஹலோவோடு சரி. மற்றவர்களுடன் பேசுவதற்கு நேரம் கிடையாது. அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு. சார், இத பாருங்க. ஏதோ கனமான கட்டை போல இருந்தது. சிங் அதை வாங்கி பார்த்தார். 3 அங்குலத்திற்கு 4 அங்குலம் நீண்ட சதுர கட்டை. ஓரங்களில் சிறு ஆணி அடித்த குழிகள். ஒருவேளை ஏதாவது பிளக்குகளாக இருக்கலாம். சரி, இங்கே இருக்கட்டும் என்று சொல்லி தன் பக்கத்தில் அதை போட்டுக்கொண்டார். பிறகு மீண்டும் லிஸ்டில் கண்ணோட்டம் இட்டார். அந்த சின்ன பெண் நினைவுக்கு வந்தாள். பாவம், இப்போது யார் பொறுப்பில் இருக்கிறாளோ? ஸ்கூட்டர் வரும் சத்தம் திடீரென்று கேட்டது. லிங்க் தான் வந்து கொண்டிருந்தான். விசாரணைக்கு அவனை அனுப்பியிருந்தார் சிங். காம்பவுண்ட் ஓரம் வாகனத்தை நிறுத்திவிட்டு சிங்கை நோக்கி சற்று அவசரமாக வந்தான். அருகில் காலடி வந்ததும் அவர் நிமிர்ந்து பார்த்தார். குட் ஈவினிங் சார். உட்காரு லிங்க். சிப்பந்தி ஸ்டூலை கொண்டு போட அதில் அமர்ந்தான் லிங்க். வா, இப்படி தள்ளி உட்காரலாம் என்று சிங் சொல்ல இருவரும் தள்ளி போனார்கள். சார், நீங்க சொன்னதை நான் விசாரிச்சுட்டேன். சரி, வசந்துக்கும் அந்த கட்டடத்துக்கும் எப்படி தொடர்பு வந்ததுன்னு கேட்டீங்க. நல்ல வேளையா பேங்க் ஊழியர் ஒருவரே அதே தெருவுல இருந்தார். அவர் சொன்னார். சிங் நிமிர்ந்து பார்த்தார். பேங்க்ல ஏதோ சாவநீர் போட்டாங்களாம். அதுக்கு வசந்த் தான் பொறுப்பா இருந்தானா. வசந்துக்கு எப்பவுமே ஹை டேஸ்ட் உண்டாம். நல்ல லேஅவுட் பண்ணி பத்திரிக்கைங்க தீபாவளி மலர் போடுற மாதிரி சாவநீர் கொண்டு வர விரும்பினானா. அதுக்காக அந்த கணபதி பசுபதி கிட்ட வந்தானா. அதுல இருந்து அவங்களுக்குள்ள தொடர்பு ஆரம்பிச்சுதான். ஓ, சரி, இப்ப புரியுது. சாவநீர் புரசரிக்கிற வேலைக்காக 3 மாசம் அடிக்கடி வந்தானா. அப்பதான் அந்த நித்யாவோட பழக்கம் ஏற்பட்டுதான். ஓ, ரைட்டு. மார்க்கபந்துவும் நாகசாமியும் நண்பர்கள். ஒருத்தர் பிளாட்டுக்கு ஒருத்தர் போவாங்களாம். சரி, பொதுவா அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுமே நித்யா கிட்ட ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசிட்டு போவாங்களாம். எல்லோருக்கும் அவ மேல பிரியம் உண்டா. காரணம் அவ அழகுனால. ரைட்டு என்றார் சிங். அவளும் யாரு பேசினாலும் சுபாவமா பேசுவாளாம். ஆனா தன் பழக்க வழக்கத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாளாம். ஒரு குறை இருக்காதாம். நல்ல கேரக்டர் இல்லையா? ஆமா சார், ரொம்ப நல்லவளாம். யாரும் அவகிட்ட வரம்பு மீறிட முடியாதாம். சிங் விரல்களால் கண்ணை விழித்தார். சார், அந்த வசந்த் அவளை பிளாக்மெயில் பண்ணி இருக்கணும். எதை வச்சு பண்ணி இருக்க முடியும்? அவ எதுக்காக பயப்படணும்? லிங்க் கண்ணை விளக்கினான். அங்கதான் சார் எனக்கு இடிக்குது. ஏன் லிங்க், அவளுக்கும் இந்த வெடிகுண்டு விபத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்க முடியுமா? லிங்க் கண்ணை தாழ்த்தினான். இருக்க முடியாது சார். சரி, அவளையே விடு. வேறு யாருக்காவது தொடர்பு இருக்க முடியுமா? யாருக்கும் அந்த அரக்கமனம் இருக்கும். அத்தனை குடும்பத்தையும் கொல்ற மாதிரி வெடி வச்சு, இதெல்லாம் பயங்கரவாதிகள் செய்யற வேலை சார். அப்போ அதுக்கு தொடர்புடைய ஆசாமி மார்க்கபந்து தான். சிப்பந்தி ஒருவர் வந்து இன்னொரு பொருளை கொடுத்தார். அது சின்னதாக இருந்தது. உலோகம் போல இருந்தது. ஆனால் ஒரு காகிதத்தை போல கிழிந்திருந்தது. சின்ன துண்டுதான் அது. அலுமினியமா ஈயமா? இங்க கிடக்கட்டும் என்று பக்கத்தில் போட்டார் சிங் அதை. இப்போதுதான் அவருக்கு சட்டென்று நினைவு வந்தது. அந்த நீண்ட சதுரக்கட்டை, இந்த உலோக தகடு, இதெல்லாம் அச்சடிக்கிற பிளாக் சம்பந்தமாக இருக்க வேண்டும். 2 பதிகளும் லே அவுட் ஆர்டிஸ்டுகள் ஆயிற்றே. சில சின்ன பிரஸ்களில் இன்றும் இந்த பிளாக் உபயோகப்படுத்துகிறார்கள். மார்க்கபந்து என்று உச்சரித்தார் சிங். அந்த ஆளு ஏன் இப்போ தலைமறைவா போகணும்? அவ மட்டும் இல்ல சார், இந்த நாகசாமி, வசந்த் எல்லோருமே ஏன் தலைமறைவாகணும்? அது நல்ல பாயிண்ட் லிங்க். சிங் முகவாயை வருடினார்.
சிப்பந்திகள் இன்னும் பல பொருட்களை கொண்டு வந்தார்கள். அவைகளையும் தம் அருகே வாங்கி வைத்துக் கொண்டார் சிங். அதை பிரிக்கும் வேலை 1 மணி நேரம் எடுத்தது. கடைசியில் அவர்கள் ஒரு நசுங்கிய குப்பை கூடையை கொண்டு கொடுத்தார்கள். உள்ளே பல காகிதங்கள் கசக்கப்பட்டு கிடந்தன. ஒன்றை எடுத்தார் சிங். திறந்து பார்த்தபோது அது கணபதி பசுபதியின் லெட்டர் ஹெட்டாக இருந்தது. இது இங்கே இருக்கட்டும் என்று வைத்துக் கொண்டார் சிங். அதற்கு மேல் சிங் யோசனையிலேயே இருந்தார். சிப்பந்திகள் அவ்வப்போது பொருட்களை கொண்டு காட்டிய வண்ணம் இருந்தார்கள். இரவு 11 மணிக்கு வேலைகளை நிறுத்தினார்கள். சிங் பொறுக்கி வைத்த சாமான்களை சிப்பந்திகள் ஆபீஸில் கொண்டு வைத்துவிட்டு விடைபெற்று போனார்கள். சிங்கும் லிங்கும் மெல்ல போனார்கள். லிங்க், இப்ப ஒண்ணு செய்யலாம். இந்த வசந்த் நித்யா மேல நாம கவனம் செலுத்துவோம். அவங்க எங்க போனாங்கன்னு கண்டுபிடிச்சா அது நம்ம கேஸுக்கு வழி பிறக்குதான்னு பாப்போம். பகுதி 5 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 9. மறுநாள் காலையில் சீக்கிரமே சிங்கு வந்ததும் முந்தைய இரவு எடுத்த பொருட்கள் ஒரு கூடை அளவு இருந்தன. அவற்றை கீழே சிதறவிட்டார் சிங். இப்போது பகல் வெளிச்சத்தில் ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்தார். குப்பை கூடை காகிதங்களைத்தான் முதலில் பார்த்தார். எல்லாம் கசங்கிய காகிதங்கள். ஒவ்வொன்றிலும் கணக்குகள் போடப்பட்டிருந்தன. அவை வரவு செலவு கணக்குகள் என்று தோன்றின. அவைகளை ஒதுக்கிவிட போன சிங் சட்டென்று திகைப்பு அடைந்தவராய் நிறுத்தினார். காகிதங்களை மீண்டும் திறந்து பார்த்தார். கணக்குகளை மீண்டும் பார்த்தார். எல்லாமே 5 ஸ்தானங்களில் இருந்தன. சில 6 ஸ்தானங்களுக்குமே போயிருந்தன. 10,000ங்களிலும் லட்சங்களிலுமாக கணக்கு இருந்தது. வெறும் பாடப்புத்தக கணக்குகளா அல்லது உண்மையான வரவு செலவு கணக்குகளா? ஒரு கணம் சிங்கின் எண்ணம் சீறி பறந்தது. ஒருவேளை இந்த 2 பேர்களுக்கும் வரவு செலவுகள் இந்த தொகைகளில் இருக்குமா? கணக்குகளின் கூட்டல் கழித்தல்களை கவனித்தார். நிச்சயம் அவை கற்பனை கணக்குகள் அல்ல, நிஜமான கணக்குகள் தான். இல்லாவிட்டால் இத்தனை வித தொகைகள் வராது. குபீர் என்று ரத்தம் அவர் தலைக்கு ஓடியது. ஒவ்வொரு தொகைக்கு எதிராகவும் ஏதோ ஆங்கில எழுத்துக்கள் மிக பொடியாக எழுதப்பட்டிருந்தன. அவைகளை கண்டுபிடித்ததும் வெப்பமான மூச்சு சிங்குக்கு வந்தது. இந்த தொகைக்குரியவர்கள் பற்றிய குறிப்பு எழுத்துக்கள் தான் அவை என்று தெரிந்தது சிங்குக்கு. அதெல்லாம் என்ன கொடுக்கல் வாங்கல்கள்? இவ்வளவு தொகையா பரிமாற்றம் நடக்கிறது? வெறும் லே அவுட் ஆர்டிஸ்டுகள் தானா இந்த கணபதி பசுபதிகள்? அல்லது வேறு ஏதாவது ரகசிய வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்களா? நினைக்க நினைக்க அவரது நரம்புகள் புடைத்தன. இப்போது புரிந்தது. கணபதி பசுபதிகள் பிளாட்டில் அத்தனை நவீன வசதிகளும் இருந்தது என்றால் அவர்கள் இப்படி சம்பாதிப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த வீட்டின் வெடிகுண்டு மர்மம் இங்கேதான் இருக்கிறதா? அந்த கணமே ஏதோ தீர்வு கண்டது போல தோன்ற சிங் உடனே துள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர் ஒரு பழுத்த அனுபவசாலி. வெற்றி பழம் கையில் சிக்கென அகப்பட்டது என்று தெரிந்தால் தவிர எந்தவித உற்சாக உணர்வுகளுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். இந்த 2 பதிகளும் பணத்தை எப்படி கொடுத்தார்கள்? போதைப் பொருள் ஏதாவது கடத்தல் செய்தார்களா? அவர்கள் இருவரும் ஒதுங்கி இருந்தார்கள் என்பதே இந்த வியாபாரத்தை தானே குறிக்கிறது. சிங் யோசித்தார். ஒருவேளை பணத்தை ஏராளமாக யாருக்காவது கொடுத்து அவர்கள் அதை திருப்பி தர முடியாமல் இந்த பதிகள் இருக்கும் வீட்டுக்கு குண்டு வைத்தார்களோ? அட பாவமே! கிடைத்த 32 சடலங்களில் இவர்கள் இருவர்களது சடலங்களும் இருந்தனவே. இப்படியா இவர்கள் இறக்க வேண்டும்? சட்டென்று மறு யோசனை தோன்றியது சிங்குக்கு. ஒருவேளை மார்கபந்துவாவது இல்லாவிட்டால் நாகசாமியாவது இவர்களிடம் கடன் வாங்கிவிட்டு வீட்டுக்கு வெடிகுண்டு வைத்தார்களோ? அல்லது அந்த இளைஞன் வசந்து தான் இதை செய்திருப்பானோ? அடுத்த மற்ற காகிதங்களையும் எடுத்து பிரித்தார். ஷாகர் ஹோட்டல், பெங்களூர் என்று ஒரு காகிதத்தில் எழுதியிருந்தது. இன்னொரு காகிதத்தில் பிரதிமா கெஸ்ட் ஹவுஸ், ரேஸ்கோர்ஸ் ரோடு, பெங்களூர் என்று காட்டியிருந்தது. எதற்காவது உதவும் என்று சிங் அந்த காகிதங்களை மடித்து பையில் போட்டுக்கொண்டார். கடைசியாக ஒரு காகிதம். அதில் வசந்த் என்று போட்டு ஒரு போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருந்தது. 96983475. அதை குறித்து கொண்டார் சிங்.
எல்லா காகிதங்களையுமே ஒரு பையில் போட்டுக்கொண்டார். இதர பொருட்கள் கூடையில் அப்படியே இருந்தன. இப்போது அவற்றை பார்க்க விருப்பமில்லை அவருக்கு. காகித குறிப்புகளோடு போன் முன்னால் உட்கார்ந்தார். அந்த போன் நம்பர் அவர் கண்களை உறுத்தின. ரிசீவரை எடுத்தார். டயலை சுழற்றினார். ஒரு கனத்த குரல் மறுமுனையில் கேட்டது. 96983475. எஸ், வசந்த் இருக்கிற இடம் தெரியணும். நீங்க யாரு? அதை கேட்டு ஒரு கணம் திகைத்தார் சிங். மறுகணம், குரல் தெரியலையா என்றார் இன்னும் கனத்த குரலில். தெரியும், VS கிரிதான. குட் என்றார் சிங், அதை உறுதி செய்வது போல. கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கணும். ஓகே. வசந்த் இப்போ பெங்களூர்ல தான் இருக்கார். அப்புறம் கிரி, அந்த 80,000 என்னாச்சு என்று குரல் கேட்கவே டக் என்று போனை துண்டித்தார் சிங். அதற்கு மேல் பேசினால் ஆபத்து. ஒரு பெரிய லாபம். வசந்த் பெங்களூரில் இருக்கிறான் என்பது தெரிந்துவிட்டது. மணியை அடித்தார். சிப்பந்தி ஓடி வந்து சல்யூட் அடித்தார். லிங்க் வந்தாச்சா? இல்ல சார், இன்னும் வரல. நான் நேரா ஏர்போர்ட் போறேன். லிங்க் அங்க வர சொல்லு. சிங் தமது கைப்பெட்டியை எடுத்து விர் என்று கிளம்பினார். மேஜையில் ஏதோ சத்தம் கேட்டது. அவர் கைப்பெட்டியை எடுத்த அவசரத்தில் மேஜையில் இருந்து கண்ணாடி குமிழி அந்த கூடைக்குள் விழுந்தது. ஒரு கணம் நின்றார் சிங். அவர் மூட நம்பிக்கைக்காரர் அல்ல. எனினும் ஏதோ தடைப்பட்டது போல இருக்க திரும்பி வந்து மேஜையின் முன்னால் உட்கார்ந்தார். சற்று களைப்பாறுவது போல் நாற்காலியின் முதுகில் சாய்ந்து கொண்டார். அவர் பார்வை தாமாக அந்த கூடை மீது சென்றது. சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. குப்பை காகிதங்களை மட்டும் பார்த்தோம், இந்த பொருட்களையும் பார்த்துவிட வேண்டியது தானே? ஏன் இவைகளை விட்டு வைக்க வேண்டும்? பொறுமையாக ஒவ்வொன்றையும் பார்த்து அப்பால் வைத்தார். அவருக்கு தேவைப்படாது என்று தோன்றியது. எல்லா பொருட்களும் முடியும் நிலையில் அந்த பொருள் ஒன்றுதான் அவர் கையில் தங்கி நின்றது. இது அலுமினிய தகடா அல்லது ஈயத்தகடா? மேஜை மீது அந்த துணுக்கை பரப்பி வைத்து பார்த்தார். வெறும் தகடுதான். இதன் ஓரங்களில், ஆமாம், இவை என்ன? பூ போட்டது போல இருக்கிறதே. பூவா அல்லது மந்திர எழுத்தா? இது ஏதாவது மாந்திரீக சமாச்சாரமாக இருக்குமோ? யோசித்துக் கொண்டே இருக்கும்போது பளீர் என்று மனதில் ஒரு மின்னல் எழுந்தது. எதையோ அதிசயமாக கண்டவர் போல் அந்த தகட்டை மகிழ்ச்சியோடு எடுத்து பாக்கெட்டில் போட்டார். சிங் எழுந்தார். லிங் எதிரே தென்பட, லிங் உடனே வா, பெங்களூர் போறோம் என்றார் சிங். அத்தியாயம் 10. பெங்களூர் எக்காமல் ஹோட்டலில் இறங்கி 2 நாட்களாகிவிட்டது. பிரதிமா கெஸ்ட் ஹவுஸிலும் ஷாகர் ஹோட்டலிலும் விசாரித்து விட்டார். வசந்த் கிடைக்கவில்லை. எமாக்கல் ஹோட்டலில் உட்கார்ந்து கொண்டே மற்ற எல்லா ஹோட்டல்களுக்கும் போன் அடித்து பார்த்தார். வசந்த் அகப்படவில்லை. லிங் என்று அவனை அழைத்தார். எஸ் சார் என்று வந்தான் லிங். இனிமே வேற வழி இல்ல, ஒவ்வொரு இடமா தேட வேண்டியதுதான் என்றார் அவனிடம் சிங். இருவரும் அன்று மாலை மெஜஸ்டிக் சர்க்கிளுக்கு புறப்பட்டார்கள். சுமார் 4:45 மணி இருக்கும். சாலைகள் நிரம்பி வழிந்தன. சிங் கூட்டத்தில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தார். அநேகமாக பலரும் அவரை விலகி போக வேண்டி வந்தது. சிங் யாரையும் பொருட்படுத்தவில்லை. அவர் கண்கள் அந்த ஜன வெள்ளத்தில் நீந்தி சென்றன. சினிமா போவோர் வருவோர், ஷாப்பிங் போவோர் வருவோர், உல்லாசம் தேடுவோர், அதற்கு அழைப்போர், இப்படியாக சகலவித நபர்களும் மெய்மறந்து அந்த வெள்ள அலையில் மிதந்து கொண்டிருக்க சிங் ஒவ்வொரு முகத்தையும் விடாது பார்த்தார். அவர் மனதில் பெரிய உறுதி இருந்தது. ஆற்று மணலில் கடுகை தேடுவேன் என்று முனைந்தார் சிங். பிள்ளையார் கோயில் பக்கம் ஆரம்பித்தவர்கள் சபேதார் சத்திரம் ரோடு திருப்பம் வரை வந்துவிட்டார்கள். அப்போது சட்டென்று லிங்கின் கையை பிடித்து அழுத்தினார் சிங். லிங் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். சிங் ஜாடை காட்டினார். அவர் காட்டிய இடத்தில் லிங்க் பார்த்தவுடன் விசில் அடிக்காத குறைதான். அவன் எத்தனையோ தடவை அந்த உருவத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறானே. அந்த ஆசாமி இங்கேயா இருக்கிறான்? லிங், இது மார்க்கபந்து தானே? ஆமா சார். லிங், அவனை நாம பின்தொடர்வோம். இருவரும் தொடர்ந்தார்கள். மார்க்கபந்து தான் குறிக்கோள்.
மார்க்கபந்து அங்கும் இங்கும் நாசுக்காக பார்த்தவாறு சத்திரம் ரோட்டில் நடந்தான். சிங் ஒரு தூரத்திலும் அவருக்கு பின் லிங்கும் பின் தொடர்ந்தார்கள். சேஷாத்திரிபுரம் போனதும் மார்க்கபந்து இடதுபுறம் திரும்பினான். அடுத்து 2-3 சந்துகளை கடந்தான். கடைசியில் ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்தது. அதில் தனித்தனி வீடுகள் 5 இருந்தன. அதில் ஒன்றை நோக்கி மணி அடித்தான். கதவு திறக்கப்பட்டதும் உள்ளே நுழைந்தான். அப்போது நன்றாக இருட்டிவிட்டது. அங்கே நிழல்கள் அதிகமாக இருந்தன. சிங் வாசலில் போய் கதவை அழுத்தி பார்த்தார். அது உள்ளே பூட்டப்பட்டிருந்தது. பிறகு அவர் பரபரத்தார். அந்த பெரிய மாளிகையை சுற்றி ஒரு முறை வலம் வந்தார். உள்ளே எல்லாம் இருட்டாக இருந்தது. 2வது முறை சுற்றிய போது ஒரு அறை சட்டென்று பிரகாசமாகியது. அறை சின்னதாக பளிர் என்று அடித்தது. சிங் மெல்ல அதன் அருகில் வந்தார். உள்ளே சத்தம் கேட்டது. இந்தா மார்க்கபந்து, என்னை அவிழ்த்து விடு. என்கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கியாச்சு. இதுக்கு மேலேயும் எதிர்பார்க்காத. சிங் சட்டென்று லிங்கை இழுத்து அந்த வார்த்தைகளை கேட்க வைத்தார். லிங்க் சிங்கின் காது அருகில் போய், இது வசந்த் என்றான். ரைட், எனக்கு புரிஞ்சிருச்சு என்றார் சிங். பணம் தந்தே வாஸ்தவந்தான். அப்புறம் என்ன கொல்ல பாத்தியே பிரதர், அதுக்கு என்ன சொல்ற என்றான் மார்க்கபந்து அவனிடம். அது உங்களை கொல்றதுக்கு இல்ல, உங்களுக்கு தெரியாதா என்றான். அதை கேட்டுவிட்டு சிரித்தான் மார்க்கபந்து. அந்த கணத்தில் தடால் என்று ஒரு சத்தம். அதைத் தொடர்ந்து பல ஓசைகள் கேட்டது. சிங் சட்டென்று திரையை லேசாக விலக்கி பார்த்தார். உள்ளே 2 பேரும் கைகலப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். வசந்த் தன்னை சுற்றிய கயிற்றை மெல்ல மெல்ல அவிழ்த்திருக்க வேண்டும். அந்த காரியத்தை மார்க்கபந்து அங்கே வருவதற்குள்ளே முடிந்திருக்க வேண்டும். மார்க்கபந்துவிடம் இன்னும் அவன் கட்டுப்பாட்டில் இருப்பது போலவே வசந்த் பேசியிருக்க வேண்டும். உள்ளே பலத்த கைகலப்பு. தம் தம் என்று ஓசைகள் வந்த வண்ணம் இருந்தன. வசந்தின் கைதான் ஓங்கி இருந்தது. பிரமாத இளைஞனாக திகழ்ந்தான். சீக்கிரத்தில் மார்க்கபந்துவை கீழே உருட்டி ஆயசப்படுத்திவிட்டான். பிறகு தாவி போய் தாம்பு கயிற்றை எடுத்து வந்து அவன் கை கால்களை கட்டினான். பிறகு வசந்த வீராவேசமாக எழுந்து, என் ரகசியம் தெரிஞ்சு என்ன பிளாக்மெயில் பண்ணனல்ல, உன்னை இப்ப என்ன செய்யறேன் பாரு என்று கருவிக்கொண்டு கிளம்பினான். அவசரமாக அவன் வாசலுக்கு வருவது தெரிந்தது. பிறகு ஓட்டமும் நடையுமாக காம்பவுண்டுக்கு வெளியே போனான். சிங்கும் லிங்கும் தொடர்ந்தார்கள். சாலைக்கு வந்ததும் அவன் ஒரு ஆட்டோவை கைகாட்டி ஏறினான். சிங்கும் உடனே ஆட்டோவில் ஏறி அவனை பின்பற்றினார். ஹோட்டல் ரஞ்சித் முன்னால் வாசலில் ஆட்டோ நின்றது. அவன் இறங்கி உள்ளே போக லிங்கும் சிங்கும் உள்ளே நுழைந்தார்கள். கவுண்டரில் தங்கள் அடையாள கார்டை காட்டி அவர்களது உதவி பெற்றார். மேலே 733 நம்பர் அறை. அதை அடைந்த போது உள்ளே வசந்தின் குரல் சாவி துவாரத்தில் நன்றாக கேட்டது. இந்த நித்யா, இனிமேலையும் பொறுக்க முடியாது. நீ என்ன திருமணம் செஞ்சுக்க போறியே இல்லையா? அதற்கு பதில் இல்லை. சிரிப்புதான் கேட்டது. சொல்லு, பண்ணிக்க போறியா இல்லையா? பண்ணிக்க மாட்டேன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வனா? முந்தி மாதிரி தீமை செஞ்சிருவேன்னு நினைக்காத. இப்ப நான் துணிஞ்சாச்சு. நாளைக்கே விஷம் குடிச்சு செத்துருவேன். மௌனம் நிலவியது. நீ அதனால தப்பிச்சிடலாம்னு நினைக்காத. நீதான் அந்த வீட்டுல வெடிகுண்டு வச்ச. எனக்கு உடந்தையா இருந்தேன்னு போலீஸுக்கு லெட்டர் எழுதிட்டு தான் சாவேன். அதனால நான் இறந்தா நிம்மதியா ஒரு நல்ல ஆளை தேடி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்காத. போலீஸ்லயும் கோர்ட்லயும் உன் பேரு சிரிச்சு ரிப்பேர் ஆயிடும். உன்னை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் என்று வசந்த் நீளமாக பேசினான். மௌனம். இந்தா பதில் சொல்ல போறியா இல்லையா என்று மீண்டும் எரிச்சலுடன் கேட்டான் வசந்த். இந்தாங்க, போலீஸுக்கு சொல்லிடுவேன்னு பயமுறுத்தி பெங்களூருக்கு என்னை இழுத்துட்டு வந்தாச்சு. இப்ப திருமணம் செஞ்சுக்கன்னு வற்புறுத்துறீங்க. இஷ்டம் இல்லாதவள ஏன் இப்படி வற்புறுத்துறீங்க? என்ன இஷ்டம் இல்லையா? அப்ப ஏன் என்ன லவ் பண்ண? முதல்ல நல்லவன்னு நினைச்சு பண்ணுன. அப்புறம் ஆ என்று ஒரு குரல் கேட்டது. அது நித்யாவின் குரல்தான். சிங் உடனே கதவை தட்டினார். பலமாக தட்டினார். யாரது என்று கோபமாக கேட்டு வசந்த் கதவை திறந்தான். லிங்கும் சிங்கும் உடனே உள்ளே போய் அவனை பிடித்துக் கொண்டார்கள்.
நித்யாவுக்கு அவர்கள் போலீசார் என்று புரிந்து கொள்ள சற்று நேரம் ஆகியது. சிங்குக்கு தெரியும் நித்யா ஒருத்திக்குத்தான் கதை பூராவும் தெரியும் என்று. சொல்லுமா, உனக்கு என்ன நேர்ந்துச்சு? நித்யா அவரை ஏறிட்டு பார்த்தாள். ஒண்ணுமில்ல சார், அவரோடு கொஞ்ச நாள் பழகிட்டு இருந்தேன் சார், அப்புறம் விட்டுட்டேன் சார். என்ன திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்துறார் சார். ஏன் அவரை விடுற நீ? அது அது சில அபிப்பிராய பேதங்கள் சார். இப்ப உன்னை கொள்வேன்னு சொன்னாரே. காதல் வந்தாச்சுன்னா இது போல வார்த்தைங்க இளவயசுக்காரங்களுக்கு சுலபமா வரும். வசந்த பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதிகமா தெரியாது. அவன் சமீபத்துல ஏதாவது தீய காரியம் செஞ்சானா? எனக்கு தெரியாது சார். சிங்குக்கு புன்னகை வந்தது. உண்மையில் நித்யா ஒரு நல்ல பெண். இவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் அவள் வசந்தை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. இந்தா நித்யா, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அந்த கணபதியும் பசுபதியும் 100 ரூபா நோட்டு கள்ளத்தனமா தயாரிச்சாங்க இல்ல? அதை கேட்டு திடுக்கிட்டாள் நித்யா. இதோ பாரு என்று சிங் தமது பையிலிருந்து அந்த ஈயத்தகட்டு துண்டை எடுத்து காட்டினார். வசந்த் இந்த ஆட்களோடு சேர்ந்தான். இவங்க நோட் அடிச்சு கொடுத்தாங்க. வசந்த் அதை தனது பேங்க் மூலம் விநியோகம் பண்ணான். அவள் கண்கள் அதை கேட்டு பெரிதாகின. நிறைய கள்ள நோட்டு புழங்குறதுன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்தாச்சு. நாங்க அதன் காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு வசந்து தான் காரணம். அதை கேட்டு அவள் கண்கள் கலங்கின. அடிக்கடி வசந்த் அந்த பிளாட்டுக்கு வந்தபோது உனக்கும் அவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. நீ முதல்ல அவனை காதலிச்ச. ஆனா பின்னாடி அவன் மேல உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. வசந்த் இருக்கானே, அவனும் அந்த பதிகளும் சேர்ந்து நோட் அடிக்கிற விஷயம் மார்கபந்துக்கு தெரிஞ்சது. நாகசாமிக்கு தெரிஞ்சது. 2 பேரும் வசந்த பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கினாங்க. வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. கொடுக்கலன்னா பயமுறுத்தினாங்க. சிங் இங்கே நிறுத்தினார். பிறகு நித்யாவை பார்த்து, இதுவரைக்கும் என்னுடைய யூகம். இதுக்கு மேல நீ சொல்லுமா? அவள் விசித்தாள். சொல்லுமா, இல்லாட்டியும் நாங்க கண்டுபிடிப்போம். ஆனா அதுக்கு இன்னும் கஷ்டப்படணும். இன்ஸ்பெக்டர், சொல்றேன் இன்ஸ்பெக்டர். வசந்த அவங்க 2 பேரும் பிளாக்மெயில் செஞ்சாங்க. அவருக்கு பயம் வந்துருச்சு. விஷயம் எப்படியாவது வெளியே போயிடும்னு பயம். அதுக்காக ஒரு திட்டம் போட்டாரு. நாகசாமி மார்கபந்து 2 பேரையும் அந்த பதிகள் வீட்டுல சந்திக்கிற மாதிரி. அவங்க சந்திக்கிற நேரத்துல டைம் பாம் வச்சு இந்த கட்டடத்தை தகர்த்துறதா திட்டம். ஆனா ஜாட மாடையா அவர் வீட்டுல குண்டு வைக்க போறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு அத்தை வீட்டுக்கு போக சொன்னாரு. அதுல இருந்து நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் பேச்சுல டைனமைட் என்கிற பேரு எதேச்சியா கேட்டது. அதுதான் வெடிமருந்துன்னு தெரிஞ்சு போச்சு. நான் அந்த கட்டடத்துக்கு நேரக்கூடிய ஆபத்தை சொன்னேன். அவங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நயவஞ்சகமா பின்னாடி வசந்த பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன இவர் கல்யாணம் செஞ்சுக்கிறது மூலம் ஒரு பொண்டாட்டி தன்னுடைய கணவனுக்கு எதிரா எதுவும் சொல்ல மாட்டான்னு வசந்த் நினைக்கிறாரு. எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. இதுக்கு அவர் என்ன மிரட்டுறாரு சார். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுமா, அந்த நாகசாமி இப்ப இருக்கானா? இங்க இருக்காரு. அசோகா ஹோட்டல்ல தங்கி இருக்காரு. பிடிங்க சார் அவனை. பொண்ணுங்களை ஏமாத்துறவரு. மதனாவை கொன்னுட்டாரு தெரியுமா? ஐயோ பாவி, கொன்னுட்டானா? ஆமா, கொலைக்காக காதல் பண்ணி அவளை கொன்னுட்டான். என் விஷயத்திலையும் அப்படிதான் நடந்திருக்கு இன்ஸ்பெக்டர். என்ன இவர் காதலிச்சது, திருமணம் செய்ய நினைக்கிறது எல்லாம் ஒரே ஒரு குறிக்கோளோடு தான். என்னை எப்படியும் பின்னால கொன்னுடணும்னு நினைச்சிருப்பாரு. சரியான கிராதகன்னு தெரியும். ஆனா பைத்தியக்காரத்தனமா அகப்பட்டதால அவருக்கு கொஞ்சம் பரிஞ்சு பேசிட்டேன். அதை இப்போ மறந்துருங்க இன்ஸ்பெக்டர். இப்ப அவரை கைது செய்யுங்க, நான் சாட்சி சொல்றேன் என்றாள் நித்யா. வராந்தாவில் கட்டி வைத்திருந்த வசந்தை பின்னர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றார்கள் இருவரும். காதல் அல்ல காதலி நாவல் முற்றும்.